ஸ்டார்டிங்லயே ஒரு குட்டி பையன் காஃபி தோட்டத்துக்குள்ள ஒலா வந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் கூட தான் நம்ம ஹீரோவுமே இருக்காங்க. சோ ஹீரோ வந்துட்டு அந்த குட்டி பையனை பக்கத்துல காணோம் தேடிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் ஒரு மரத்து மேல ஏறி நின்னுகிட்டு சோ புழு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவி குட்டிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த குருவி குஞ்சுங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த குட்டி பையன் கீழே விழ வர சரியா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறாங்க. சோ ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையனுடைய அங்கிள். அங்க ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஒரு வில்லேஜ்ல முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனை காமிக்கிறாங்க. எல்லா ஜாமாவிலையும் ஹீரோ தானே ரொம்ப பணக்காரனா இருப்பான். ஆனா இந்த ஜாமால நம்ம ஹீரோயின் தான் ஒரு பணக்காரி. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள வந்தா அப்படின்னாலே எல்லாருமே அப்படியே கை கட்டி நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின். அதனால ஹீரோயின் ரொம்ப திமிரு பிடிச்சவளான்னு கேக்குறீங்களா? அதுதான் கிடையாது. ஹீரோயின் திமிரு பிடிச்சவளாம் கிடையாது. ஆனா பணக்காரி. ஹீரோயினை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஹீரோயின் ஃபுட் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா சிஇஓவா இருக்கா. சோ ஹீரோயினுக்கு ஒரு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு 2 தடவை அவ 2வது தடவை சிப் பண்ணாலே அந்த ஃபுட் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சோ ஃபுட் வந்துட்டு அப்ரூவல் பண்றான்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு காஃபியை கூட டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த காஃபியை 2வது சிப் குடிப்பாளா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த காஃபியை 2வது சிப் படிக்க எல்லாருமே செம்ம சந்தோஷமாயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலியா அவங்களோட ஸ்டெப் மதர் தான். ஸ்டெப் மதருக்கு ஒரு குட்டி பையனும் இருப்பான். அதான் நம்ம ஹீரோயினோட தம்பி. சோ அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அத ஸ்டெப் மதருக்கு சரியான ஜால்ரா பார்ட்டி தான் ஹீரோயினோட அப்பா. இப்ப கூட நம்ம ஹீரோயின் அவங்களோட தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர ஹீரோயின் வரத பார்த்து ஹீரோயினோட தம்பி ஓடி வந்து ஹீரோயினுக்கு கேக் கொடுக்கலான்னு வர அப்போ கால் தடிக்கி ஹீரோயின் மேலே கேக் விழுந்தது. ஆனா நம்ம ஹீரோயினால ஒன்னும் சொல்ல முடியல, குட்டி பையன் வர இல்லையா. உடனே அந்த ஸ்டெப் மதர் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து திட்ட ஆரம்பிச்சதா. உன்னையாண்டி நடுவுல வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆடி பாவி நான் நடுவுல வரலன்னா உன் பையன் கீழே விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்ல ஸ்டெப் மதருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே சண்டை வருது. ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எதுவும் கண்டுக்காம எப்பயும் போல திட்டு வாங்குறது தானே அப்படின்னு உள்ள வராங்க. உடனே இப்போ வந்துட்டு நம்ம அப்பாவும் என்ன சொல்றாங்க, நீ உன்னோட ஸ்டெப் மதர் கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற, கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே டே ஜால்ரா ஒழுங்கா போயிடு கடுப்பெத்தாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. ஆக்சுவலி அந்த அண்ணன் இப்ப வீட்டுல இல்ல. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு பிசினஸ் எல்லாம் பாத்துக்காம ஆர்மியில போய் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வில்லேஜ் கேர்ளை வந்துட்டு லவ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த வில்லேஜ் கேர்ளுடைய வீட்லயே வர அவர் இருந்துட்டாரு. இதனால அப்பா கடுப்பாயி அண்ணனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிறப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாத்துக்கிட்டே இந்த வீட்டுல இருந்ததே எனக்கு ஒரே ஒரு அண்ணன், அவனையே இந்த அப்பாக்காரன் துரத்தி விட்டுட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயின் அவங்க அண்ணனுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினோட அண்ணன் ஒரு ஆர்மி ஆபீசர். சோ ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட பேசுறாங்க, நான் இந்த மாதிரி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல சரிமா மிஸ் பண்றேன்னா வந்து என்ன பாத்துட்டு போயேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, எனக்கு ஒரு பையனும் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு சொல்றாங்க. பிளஸ் அட்ரஸையும் அனுப்ப நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. வாவ் என்னோட குட்டி அண்ணன் வர இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே காலையும் கட் பண்ண இப்ப அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆபீசர்ன்றனால அண்ணன் பின்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரிகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எதிரி வந்துட்டு அண்ணனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் அவங்க அண்ணனுடைய போட்டோ எடுக்கலான்னு பாக்குறப்ப கரெக்டா அண்ணனுடைய போட்டோ கீழே தவறுதலா விழுந்துட்டு ஹீரோயின் இது என்னடா இது அபசகுணமா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆனா நல்ல வேலை அண்ணனுக்கு ஒன்னும் ஆகல. சோ அண்ணன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை பாக்கிறதுக்காக சோ ஒய்ஃபோடைய வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்லையே ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவும் இருக்காங்க. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை தான் ஹீரோயினோட அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சோ ஹீரோவும் அந்த குட்டி பையனும் அந்த அளவுக்கு ரொம்ப ஜிகிரி தோஸ்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ளோஸான ஆளுங்க. இப்ப அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ இல்லாம அதாவது அங்கிள் இல்லாம அந்த குட்டி பையன் இருக்கவே மாட்டான். நம்ம ஹீரோ இந்த குட்டி பையனை குளிப்பாட்டிட்டு இருக்க அப்படியே வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனும் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு பையனை உள்ள கூட்டு போவே. இப்ப ஹீரோ குளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கத அங்க ஒரு பொண்ணு எட்டி பார்த்துட்டு இருக்கா. இதுதான் நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு. அப்படியே நம்ம ஹீரோவே கொஞ்சம் ரொம்ப அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த குட்டி பையன் கிட்ட ஹீரோயினோட அண்ணன் உன்னுடைய ஆன்டி உன்னை அடுத்த வாரம் பார்க்க வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்ல அப்படியே ஃபேமிலியா உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு அதாவது நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்றான்ற விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா நம்ம ஹீரோ பெருசா அந்த பொண்ணு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் காமிக்க மாட்டேன்னா. ஆனா நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோடைய தங்கச்சி கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணே அதாவது நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணே என்னுடைய 2வது மருமகளா வந்துட்டா உறவு விட்டு போகாம இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா வந்துட்டு அவங்களுடைய பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் பேசிட்டு இருக்காங்க, அதாவது மாமனும் மச்சானும் பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேச்சு வாக்கல நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு ஹீரோடைய போன்ல வந்துட்டு ஹீரோயினோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. ஏதாவது அர்ஜென்ட் ஏதாவது ஒன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணாங்க அந்த குட்டி பையனை கூப்பிட்டு வா வீட்டுக்கு போலான்னு சொல்ல. ஆனா அந்த குட்டி பையன் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் மாமா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துறான். ஆக்சுவலி இவங்களுக்கு தனியா வீடு இருக்கு போல இருக்கு. இவங்க ஜஸ்ட் இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம ஹீரோடைய தங்கச்சி அப்படியே அந்த குட்டி
குட்டி பையன் கிட்ட சரிப்பா பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அதுதான் அவங்க பையனை அவங்க கடைசியா பார்க்க போறதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா ஒரு ஆர்மி ஆபீசர் இல்லையா, அவங்க பின்னாடி காலையில இருந்து சுத்திட்டு இருந்தா அந்த எதிரிங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேன் வந்துட்டு ஒரு பெரிய வேனா எடுத்துட்டு வந்து கார்ல டமால்னு இடிச்சிடுறாங்க. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணனும் ஹீரோடைய தங்கச்சியும் ஸ்பாட் அவுட். நைட்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்க பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி. அப்படியே அவர் ஹார்ட் அட்டாக்ல படுக்க அவ்வளவுதான், ஹீரோடைய குடும்பமும் செம்மையா உடைஞ்சு போயிடுறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் தான் ரொம்ப ஃபீல் பண்றான். எங்க என்னோட அம்மா அப்பா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட செம்மையா வந்துட்டு திட்டு வாங்கிட்டு எப்ப பாரு இருக்காங்க. இதுல அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த நிலைமையில நம்ம ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம கொள்ளாம இருக்க அவங்க ஸ்டெப் மதர் புடிச்சு இடிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துறாங்க. அவங்களையும் அவங்க அப்பா சேர்த்திருக்கா அதே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ கால் பண்றாங்க, என்ன ஃபினரல் ஃபங்க்ஷனுக்காக பேசலான்ட்டு கால் பண்ணா. ஆனா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் எடுத்து எங்களுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்ல, சோ அதனால வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போங்க, இதுக்கப்புறம் எல்லாம் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுற மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டெப் மதர் ஹீரோ கிட்ட பேசியதா. நம்ம ஹீரோ என்ன தங்கச்சி இவ இவ்ளோ கேவலமா நடந்துட்டு இருக்கா, ஒரு பணக்காரியா இருந்தா இவ்ளோ திமிரு இருக்கணுமா என்ன, அதுக்காக வந்துட்டு கூட பிறந்த அண்ணனுடைய ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு கூட இவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயின் மேல செம்ம கோவமா வருது. சோ ஹீரோயினோட நம்பரையே வந்துட்டு டெலீட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா, சோ அப்படியே ஹீரோயின் கண்மொழிச்சு பாக்குறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்க அப்பாவை போயிட்டு பாக்குறாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா செம்மையா அழுவுறாரு, இந்த மாதிரி என் பையன் என் மேல கோவத்துல இருக்கக்குள்ளேயே இறந்து போயிட்டானேமா, நான் இப்ப என்னமா பண்றது, என்னையும் சாகடிச்சிடுங்க, ஏதாவது ஒரு வந்துட்டு விஷ ஊசி போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்ல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் இருக்கிறப்ப அவன் அருமை தெரியல, இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களேப்பான்னு சொல்ல, என்னமா பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு அழுவா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அண்ணன் வந்துட்டு அண்ணனுக்கு ஒரு பையனும் இருக்காம்பான்னு சொல்ல. உடனே அப்பா என்ன சொல்றாரு, உடனே அந்த பையனை கூட்டிட்டு வாமா, என் கையால அவனை நான் வளர்த்து பெரிய ஆளாக்கணும், அப்பதாமா என்னோட வந்துட்டு என்னோட ஆத்மா சாந்தி அடையும், உங்க அண்ணனுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா சொல்ல. ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, நான் எக்காரணத்தை கொண்டும் வந்துட்டு எங்க அண்ணன் பையனை விட்டுற மாட்டேன், நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ண. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த குட்டி பையன் அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த குட்டி பையனை நல்லபடியா பாத்துட்டு இருக்காரு. சோ ஹீரோவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு, ஆனாலும் முடியல. அடுத்த நாள் ஃபினரல் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் மூலமா அந்த கிராமத்துக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிடுறாங்க. எப்படியோ அட்ரஸ் எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமம் தானே, சோ குட்டியா ரோடு இருந்தனால ஒரு நிக்கிற ஒரு வண்டி மேல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இடிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஹீரோயின் எப்படியா இருந்தாலும் வந்துருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆனா யாருமே வர காணோம். நம்ம ஹீரோ இப்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்னதான் பணம் இருந்தாலும் அவங்களுடைய ரத்தமும் வந்துட்டு சகப்பா தானே இருக்கும், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெத்த பிள்ளையோட ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு கூட வரல, ஒரு வந்துட்டு கூட பிறந்த அண்ணனுக்கு கூட வந்துட்டு இந்த தங்கச்சி கறி வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றான். என்னன்னா நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட உங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கப்பா, கடவுள் கிட்ட போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லிடுறான். பிகாஸ் ஏன்னா அந்த குட்டி பையனை ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளா வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். அந்த குட்டி பையன் செம்மத்தியா அழுவுறான். அப்ப அப்பா அம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்பா அம்மா இல்லன்னா என்னப்பா, அப்பா அம்மாவுக்கு மேல நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண. இப்ப அந்த குட்டி பையன் அப்ப அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க, உன்னோட மனசுலதான்ப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஃபினரல் ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையுமே அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆக்சிடென்ட்கான செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா, ஆனா அங்க ஃபினரல் ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. அவங்க அண்ணன் கிட்ட சாரியும் கேக்குறாங்க, என்னால டைமுக்கு வர முடியலன்னா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அண்ணனுடைய ஆத்மாவு கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் போற போக்குல அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ அவனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ ஓரமா பிரிட்ஜ் கிட்ட நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு கிளான்ஸ் அப்படியே பாத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க ஷூவை கழட்டி வச்சுதான் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு குட்டி பசங்க விளையாடிட்டே வந்து நம்ம ஹீரோயினோட ஒரு ஷூவை வந்துட்டு பிரிட்ஜுக்கு அந்த பக்கமா கீழே விழ வச்சிடறாங்க. ஆக்சுவலி அது பிரிட்ஜோடைய அந்த எட்ஜில தான் இருக்கு. ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அந்த ஷூவை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, பிரிட்ஜ் மேல ஏறி எடுக்க போறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணாடியில போறான் இல்லையா, அப்ப பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த பொண்ணு வேற சூசைட் பண்ண பாக்குறாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கரெக்டா நம்ம ஹீரோயினை காப்பாத்துறன்ற பேர்ல கையை பிடிச்சி இழுத்துறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஏமா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், மேல வாமான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன உட்றான்னு சொல்லிட்டு மேல வர, ஏமா இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு, எதுக்குமா சூசைட் பண்ண போறேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அட பாவி என் ஷூ விழுந்துருச்சு அதை எடுக்கதாண்டா நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அட ஒரு ஷூ தானமா வேற ஷூ வாங்கிக்கலாம் விடுமான்னு சொல்ல ஹீரோயின் அது லிமிடெட் எடிஷன் ஷூ, அது எவ்வளவு தெரியுமா, ஒரு ஷூவே வந்துட்டு $50,000 அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வாய பழக்கிறாரு. ஏமா கால்ல போற ஷூவை ஏமா $50,000 போட்டு வாங்கின அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு அதை எடுக்கலான்னு போறாங்க. ஆனா நம்ம
நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து தொலையாத, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு எடுக்க ட்ரை பண்றா. நம்ம ஹீரோயின் பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு அவருடைய கையை வந்துட்டு அப்படியே விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆனா பிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஐயோ தயவு செஞ்சு காப்பாத்து காப்பாத்து, உன்னை காப்பாத்த வந்த இடத்துல நானே விழுந்துரும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, எங்க நானே தவழ்ந்துட்டு இருக்கேன், உன்னோட வெயிட் என்னால தாங்க முடியல அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு நீச்சல் தெரியும்ன்றனால நல்ல வேலை நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்படியே கரைக்கி கூட்டு வந்தனா. இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு வயிற்று அமுக்குறான், வாய் அமுக்குறான், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. லாஸ்டா நம்ம ஹீரோ சிபிஆர் கொடுக்குறான், அதாவது வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி அவங்களோட மண்டக்குள்ள ஓடிட்டு, ஹீரோயினோட அண்ணன் அப்படியே கிரேவியார்டுக்கு போயிட்டு இருக்கா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்துறாங்க, நான் இல்லன்னு கவலைப்படாத, உன் லைஃப்ல நீ நல்லபடியா இன்னும் முன்னேறு, அது மட்டும் இல்லாம உன்னோட லைஃப்ல ஒரு புதுசான ஒரு ஆள் என்ட்ரி ஆவாங்க, அந்த என்ட்ரி ஆன ஆளு உன்னை ரொம்ப நல்லா சந்தோஷமா பாத்துப்பான், அவன் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் அப்படியே மறைய நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறாங்க. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஃபுல்லா நினைஞ்சிட்டனால நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பஜார் மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு நீ போயிட்டு இங்க ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல, ஹீரோ நான் உனக்கு வாங்கி தரேன் போய் வாங்கிக்கன்னு சொல்ல, ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் நல்லா இல்ல, இந்த சைஸ் கரெக்டா இருக்காது, இந்த ஃபேப்ரிக் சரியா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்துட்டு இருக்கா. நம்ம என்னமா நீ ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்த மாதிரி ட்ரெஸ் சரியில்லை, சைஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, ஒரு லொடலோட ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஹீரோயின் இதை எப்படி நான் போட்டுக்கிட்டு, இதை போட்டுக்கிட்டா நான் வந்துட்டு சர்ச் பாதிரியார் மாதிரி இருப்பேன்னு சொல்ல, ஹீரோ வேற வழி இல்ல போய் போட்டுவான்னு சொல்ல, ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் ரூம் இல்லன்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு ஓரமா போயிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய சட்டையை மாத்தலான்னு பார்க்க ஹீரோயின் ஐயோ நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ அங்க நிறைய குட்டி பசங்களாம் வந்து சேரிட்டி ஃபண்ட் டொனேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னமோ ஹீரோ புருஷன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு காசு கொடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா கஞ்ச பிசினாரி 10 ரூபாய் கொடுக்குற, ஒரு 10,000 ரூபாய் கொடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவ்வளோல நான் காசு வச்சு இல்லவான்னு சொல்ல ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து எப்படியோ புடுங்கி ஒரு 1000 ரூபாவை அந்த குட்டி பசங்களுக்கு கொடுக்க அந்த குட்டி பசங்க செம்ம சந்தோஷமாயிறாங்க. உடனே அந்த குட்டி பசங்க நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி டான்ஸ் ஆட, ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் கில்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப புதுசா இருக்கு, ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் காருக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட கொண்டாந்து அந்த காசையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் இல்ல இல்லையா. சோ ஹீரோவும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே கிளம்புறாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேமாவது கேட்டுக்கலாம், யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ஒரு ஷைனஸ்னால ரெண்டு பேருமே விலகி அவங்களுடைய வழிக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆனா ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அதே வில்லேஜ்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எப்படியோ வந்துட்டு அவங்க அண்ணனுடைய ஃபேமிலி போட்டோவை ஹீரோயினுக்கு அனுப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணனுடைய பையனை பாக்குறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் கிராமத்துக்கு போயிட்டு எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனை பார்த்து தவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பையனுடைய நேம் வந்துட்டு தவான் தான். சோ அந்த பையன் திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணுல தண்ணியே வந்துட்டு உன்னுடைய அம்மா அப்பா பேர் இதுதானப்பா அப்படின்னு சொல்ல, எங்க அம்மா அப்பா தான் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்ல, நம்ம ஹீரோயின் செத்து போட்டாங்கலாம் சொல்லாதம்பா, உன்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய மனசுக்குள்ளதான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன டயலாக்கே நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையன்ட்ட சொல்ல, அந்த குட்டி பையன் எங்க அங்கிளும் இதே தான் சொன்னாரு தெரியுமா என்கிட்ட அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோ போயிட்டு கட்டி பிடிக்க, யாரா அந்த அங்கிள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ. சோ நம்ம ஹீரோ முகம் பார்க்காமலே வந்துட்டு வெறுத்துட்டு இருந்த அந்த பொண்ணு, அதாவது இந்த குட்டி பையனுடைய ஆன்டி நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயினை பார்த்து ஏமா நீ ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அம்மா கேட்க, நம்ம ஹீரோ ஆமா நான் தான் ஃபோன் பண்ணேன், இவங்க அண்ணன் எப்ப அதாவது அண்ணனுடைய ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கே இவ வரலன்னு சொல்ல, ஹீரோயின் எப்ப கால் பண்ணீங்க எனக்கு எதுவுமே தெரியாதேன்னு சொல்ல, போய் சொல்லாத நீ தான் வந்துட்டு பேசின என்கிட்ட, உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு காசு பணம் தான் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு கேட்க, ஆனா ஹீரோயின் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம நான் வந்துட்டு தவானா என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, உடனே வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா தள்ளி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எங்க அண்ணன் பையனை நான் கூட்டு போவேன்னு சொல்ல, ஹீரோ இல்ல அதெல்லாம் முடியாது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட அனுப்புற மாதிரி இல்ல, ஒரு ஷூவை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கு பிரிட்ஜில இருந்து குதிக்க போனேன், உனக்கு என்ன தெரியும் குழந்தைங்களை பத்தி, நான்லாம் உனக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்ல, அப்போன்னு காத்து அந்த குட்டி பையன் அழ ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவனோட பல்லு விழுந்துருச்சு போல இருக்கு. ஹீரோடைய அப்பா அம்மா ஒன்னும் இல்லப்பா பல்லு விழுந்துச்சுன்னா சாணியில முக்கி எடுத்து அதை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பல்லு நமக்கு வந்துரும்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு சொல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னது இது இவங்க எல்லாம் அந்த காலத்துல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க பாரு, இந்த வில்லேஜ்ல எல்லாம் என்னோட அண்ணன் பையனை நான் வளர விட மாட்டேன், ஏன்னா இந்த வில்லேஜ்ல இருந்து அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த மாதிரி ஸ்டூபிட் திங்ஸ் தான் நீங்க வந்துட்டு அவனுக்கு கத்து கொடுப்பீங்க, என் கூட அவன் சிட்டிக்கு வந்தானா அவனுக்கு நான் ஒரு நல்ல லைஃபை கொடுப்பேன்னு சொல்ல, உன் கூட எல்லாம் எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு என்னால குழந்தைய அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ரெண்டு பேருக்குமே சண்டை வருது. மறுபடியும் குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா இப்ப அவனுடைய பல்லு காணாம போயிடுச்சு போல இருக்கு. ஆளு ஒரு பக்கமா தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ குழந்தை போக்குற
குழந்தை போற போக்குல தான் நம்மளும் போனோம், உனக்கு குழந்தைய பத்தி என்ன தெரியும் வளர்க்கறத பத்தின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கடுப்பாயி நீ மட்டும் என்ன நானியோட சர்டிபிகேட்டா நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க குழந்தை ரொம்ப அதிகமா அழுததுனால நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த பல்ல தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில தான் அந்த பல்லும் கிடைக்குது. ஹீரோயின் போட்டு இந்த உன்னோட பல்லுன்னு சொல்ல அந்த குழந்தையும் வாங்கி சாணியில முக்கி எடுத்து தூக்கி கடைச்சிட்டு என் பல்லு வளர்ந்துருமே அப்படின்னு சொல்ல ஹீரோ இங்க பத்தியா குழந்தைங்க அவங்க போக்குல தான் இருக்கணும், ஏன் குழந்தைங்க வில்லேஜ்ல எல்லாம் வளரக்கூடாதான் என்னால உன் கூட வந்துட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு குழந்தையை கூப்பிட்டு அங்கிருந்து போவேன். நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல நானே வந்துட்டு எங்க அண்ணன் பையன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ என் கூட வந்தனா பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான், பெரிய வீட்டுல இருக்கலாம், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன், நிறைய பொம்மை வாங்கி தருவேன், கேமிங் சென்டருக்குலாம் கூட்டிட்டு போவேன், அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தையோட மனசை மாத்துறாங்க. குழந்தையும் ஓரளவுக்கு மனசு மாறுது. ஆனா அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு குழந்தை வந்துட்டு நான் என்னோட அங்கிள் கூட தான் இருப்பேன், நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோயின் டே நான் உன்னோட ஆன்டிடான்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு இன்னைக்கு தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கீங்க, அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர் கூட எல்லாம் போக கூடாதுன்னு, நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தையே சொல்லிடுது. ஹீரோயினுக்கு பெருத்த அவமானமா மாறிடுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் டே ஒரு நிமிஷம் நில்லுன்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃபேமிலியும் என்ன பண்றாங்க குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, எங்க அண்ணன் பையன் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஹீரோடைய அப்பா இங்க பாருப்பா இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம், ஏன்னா வந்துட்டு குழந்தை மேல அந்த பொண்ணுக்கும் உரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்ல சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய காரை சேஸ் பண்ணிட்டு முன்னாடி போய் நின்னுடுறாங்க. ஹீரோடைய காரை எடுக்க முடியல, இதனால ஹீரோ இறங்கி செம்ம கோவத்துல போறான். இப்ப ஹீரோடைய அப்பா பார்த்து பேசப்பா அது பொம்பளை பிள்ளைப்பான்னு சொல்ல ஹீரோ இறங்கி போய் என்னால எக்காரணத்து கொண்டு வந்துட்டு உன் கூட எல்லாம் குழந்தைய அனுப்ப முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினும் நானும் எக்காரணத்து கொண்டு குழந்தையும் கூட வளர விட மாட்டேன்னு சொல்ல இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு சண்டை முத்தி போயிடுது. ஹீரோடைய அம்மா அப்பா உட்டாந்த பொண்ணை அடிச்சிடுவான் போல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க குழந்தை நான் போயிட்டு அங்கிளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான் பாருங்க. அப்போ ஒரு வண்டி வந்து குழந்தைய எடுக்கிறதுக்காக வருது. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ கரெக்டா குழந்தைய காப்பாத்திடுறான். ஆனா இப்ப அவனோட கோவம் மொத்தமும் நம்ம ஹீரோயின் மேல இறங்கிடுது. ஹீரோயினை பார்த்து இது எல்லாமே உன்னாலதான் இப்ப குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் தெரியுமா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, நீ கேஸ் போடுறியா போட்டுட்டு போ, எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தைய என்னால அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம வில்லேஜ்ல இருந்து அப்படியே சிட்டிக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல இருக்க கோவத்தெல்லாம் அவங்களுடைய பெஸ்டி மேலதான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்கா. அப்ப ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே எனக்குமே பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல, ஆனா அதுக்கப்புறமா அவன் குழந்தை விஷயத்துல ரொம்ப ரூடா நடந்துகிட்டான், என்கிட்ட பேசவே இல்லை, ஒரு வேலை ஸ்டெப் மதர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா போல இருக்கு, ஆனா என்ன பேசவே விடல, என்ன பிடிச்சி செம்மையா திட்டிக்கிட்டே இருந்தா, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தன் உள்ள வரான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வா இவன் எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே யாரு பாது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவன் தான் வந்துட்டு நம்ம டிராமால புது கேரக்டர். இவன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணனுடைய ஃப்ரெண்டு. இப்ப ஹீரோயினும் இவனும் கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு இருந்ததுனால ஹீரோயின் இப்போ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணனுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றான், நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரேன், ஹீரோவுக்கு சொந்தமா ஒரு காஃபி ஷாப் அதாவது காஃபி ஃபார்மே இருக்கு, நீ பேசாம என்ன பண்ணு காஃபி ஃபார்ம்ல இருந்து நீ காஃபியா அவங்கிட்ட பை பண்ற மாதிரி போ, குழந்தை கூட நல்லபடியா பேசு பழகு. ஸோ ஏன்னா வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவன் மேல நீ கேஸ் போட்டா கூட கோர்ட்ல வந்து பார்த்தனா குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, அப்படி கேட்டாங்கன்னா குழந்தை உன் கூட வரலன்னு சொல்லிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ குழந்தைகிட்ட நல்லபடியா பேசி பழகி அவனுடைய மனசை மாத்தி அவனை இங்க கூட்டிட்டு வந்துடும் சொல்ல ஹீரோயின் செம்ம குஷியாடுறாங்க இந்த ஐடியாவை கேட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு இருக்கிற அந்த காஃபி ஃபார்மை தான் காமிக்கிறாங்க. காஃபி ஃபார்ம்ல தான் வந்துட்டு அந்த கிராமத்துல இருக்க முக்காவாசி பேர் அங்கதான் வேலையும் செய்யறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனா காஃபி ஃபார்ம் தான் இருக்கே தவிர ஆனா அந்த காஃபியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே ஆக்சுவலி அந்த கொட்டையை அரைச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கான அந்த மிஷின் ப்ராசஸிங்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இல்ல. இதனால நம்ம ஹீரோ அந்த காஃபி கொட்டை எல்லாத்தையுமே ஒருத்தவங்க கிட்ட சேல் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்றான் இந்த தடவைன்னு பார்த்து ரேட்டை ரொம்ப கம்மி ரேட்டுக்கா அடிமட்ட ரேட்டுக்கா கேட்டுட்டு இருக்கான். காஃபி எல்லாம் யாரும் குடிக்கிறது இல்லப்பா, இந்த மாதிரி காஃபியை வந்துட்டு நான் கம்மியா வாங்க போறேன்னு சொல்ல ஹீரோ அவ்வளோ எல்லாம் முடியாதுன்னு சொல்ல ஆனா வேற வழியே இல்லாம ஹீரோவும் மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்றதுக்காக அவன் கேட்கிற அடிமட்ட ரேட்டுக்கும் கொடுத்துறான். எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுத்தா எல்லாரும் கிராமத்து ஆளுங்களா என்னப்பா இவ்வளவு கம்மியா சம்பளம் தர அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு காஃபி ஃபார்ம் இருந்தா நல்லா இருக்கும், அதாவது அந்த காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே அந்த மிஷின்லாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ராசஸிங் மிஷின் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனோட ஃப்ரெண்டு வரான். இவனை ஹீரோயினோட ஃப்ரெண்டுனே வச்சுக்கலாமே. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய மச்சான் இருக்கார் இல்லையா அவரோட ஃப்ரெண்டு தான் நானுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணா இந்த மாதிரி ஹீரோயின் அவங்களோட காஃபி ஃபார்ம்ல இருந்து காஃபி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஹீரோ உடனே வந்துட்டு என்ன அவ வாங்கணும்னு நினைக்கிறாளா, அவ எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறா, ஓ இதை வச்சு குழந்தை வாங்கலாம்னு நினைக்கிறாளான்னு கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டு குழந்தைய வந்துட்டு குழந்தையோட சம்மதம் இல்லாம யாராலையும் வாங்க முடியாது, உனக்கு வேணும்னா சொல்லு, இந்த மாதிரி வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயனடைவாங்க, அவ வந்து வாங்கிப்பா அவளுடைய வந்துட்டு அவளும்
அவன் ஃபுட் இண்டஸ்ட்ரியை தான் வச்சிருக்கான்னு சொன்னோன்னே ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவன் ஒத்துக்கிட்டான்னு சொல்ல ஹீரோயினுமே செம்ம குஷியாயிராங்க. நானும் வில்லேஜ்க்கு கிளம்புறேன் அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவனுடைய பேர் வந்துட்டு வாட்டு. இவன் யாருன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவனுடைய தம்பி. வாட்டை எதுக்கு வந்துட்டு ஸ்டெப் மதர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான்னா, ஏன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹீரோயினுக்கு தானே மொத்த சொத்துமே போகும். வாட்டை நடுவுல விட்டு கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொத்தை ஆட்டை போடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் மதர் யோசிச்சுக்கிட்டு அவனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்ன புதுசா உங்க தம்பி எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது சொத்தை ஆட்டை போட போறீங்களா நம்ம ஹீரோயினும் நேக்கா கேட்க உடனே வந்துட்டு ஸ்டெப் மதர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட பேச விட மாட்டேன்றாங்க. ஆனா அப்பா வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கேஸும் போட முடியாதுப்பா, ஏன்னா குழந்தை வந்துட்டு அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான். அதனால நான் வில்லேஜ்க்கு போறேன், குழந்தை கூட கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகுறேன், அவனோட மனசை மாத்தி நான் இங்க கூட்டிட்டு வந்துறேன், எனக்கு வில்லேஜ்க்கு போக பெர்மிஷன் வேணும்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு கூட தெரியாது. இதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு குழந்தைங்க கிட்ட நல்ல விதமா பேசணும்டி, ரொம்ப ஸ்வீட்டா டாக் பண்ணணும்டின்னு சொல்ல ஹீரோயினோட தம்பி ரூமுக்கு வர பாருங்க. நம்ம ஹீரோயின் இங்கே வந்தா வெளியே போடான்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அடி பாவி குழந்தைங்க கிட்ட எல்லாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது, பேசினா குழந்தைங்க பயந்துருவாங்க, அதனால குழந்தைகிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பாடம் நடத்துறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி வில்லேஜ்க்கு போகணும் இல்லையா, நீ வரலையான்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, நீ 2 நாள் மட்டும் நீ போய் அங்க தங்கி இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு காலை கட் பண்ண நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு 2 ரவுடி பசங்க வரானுங்க. அவனுங்க வந்து நம்ம ஹீரோயினை சுத்து போட்டுக்கிட்டு ஹே ரொம்ப பணக்கார பொண்ணு போல இருக்கு, தொட்டு தூக்கி இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க என்ன பண்ணாங்க, ஹீரோயின் கிட்ட கத்தியை காமிச்சு மிரட்டி ஹீரோயினை ஒரு ஓரமா கூட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரிடா என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ல, ஆனா அவனுங்க விடாம நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரவுடியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரைவேட் பார்ட்லயே அடிச்சாங்கன்னு குடுகுடுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு அபேண்டடான ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரிக்கு ஓடிடுறாங்க. ஹீரோயின் இப்ப அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க. இப்ப அந்த ஆளுங்க வந்த ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தவங்க நம்ம ஹீரோயினை பாத்துறாங்க. பார்த்துட்டு ஹே பொண்ணே ஒழுங்கா வந்துரு, இல்லன்னு வச்சுக்கோ இவன் அவ்வளவுதான், அவன் நாங்க பிச்சு எடுத்துருவோம்னு சொல்ல ஹீரோயின் சமத்தியா பயந்துட்டு இருக்காங்க. போச்சு போச்சு ஊர் பேர் தெரிய இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு இப்போ ஒரு கார் வந்து அந்த ரவுடி பசங்களை தூக்கி தொட்டு தூக்குது. செம்மையா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சே வருது. நம்ம ஹீரோயின் ஐயோ வந்துட்டான்டா, நல்ல வேலை நம்ம உயிரை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுங்களாம் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றானுங்கன்னு சொல்ல உடனே அவனுங்க 2 பேர் இருக்கானுங்களா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கப்பா லெஃப்ட்ல வரா அங்கப்பா ரைட்ல வரான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. மிஞ்சி போனா நம்ம ஹீரோயினே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆறாங்க. ஹீரோ எம்மா தாய் தயவு செஞ்சு வாய மூடு, ஒன்னால நான் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுங்களை போட்டு செம்மையா புரட்டி எடுக்க அதுல இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்துல கத்தியை வச்சுட்டே எங்களை அடிச்சா இவ்வளவு குத்திடுவோன்னு சொல்ல ஹீரோவும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க கிட்ட படிஞ்சு போற மாதிரி போய் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மூஞ்சி மேலே ஒரு பஞ்ச் அடிக்க நம்ம ஹீரோயின் குடிஞ்சிடுறாங்க. அவ்வளவுதான், வேற லெவல்ல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஸோ ஹீரோயின் இப்ப புலம்பிட்டே இருக்காங்க. ஐயோ நான் எவ்வளவு வந்துட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை நீ வந்த ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லையே உன்ன மாதிரி இருக்க ஒரு திமிரு பொண்ணு பிடிச்ச பொண்ணுக்கு தேங்க்ஸ்லாம் வேற சொல்ல தெரியுமா, அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய ஷூவை இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி வெளியே ஏதாவது பிரச்சனை ஓடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆமா என்ன மாதிரி சிட்டியில் இருக்க பொண்ணுங்களாம் ஹை ஹீல்ஸ் தான் போடுவாங்கன்னு சொல்ல என்னத்த சிட்டியோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு சண்டை வருது. நம்ம ஹீரோடைய வந்துட்டு இடுப்புல வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கை வைக்க நம்ம ஹீரோயின் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போட்டிருப்பாரு இல்லையா, அதனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஹீரோயின் உடனே ஹீரோவுக்கு மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டாங்க. ஹீரோவை பார்த்து ஸோ ஒரு மாதிரி பாவமா பாக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லன்னு சொல்ல ஹீரோயின் மருந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு ஹீரோடைய மூஞ்ச பார்த்துட்டு இவனோட முகத்திலையும் அடிபட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நார்மலா மருந்து தடவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் மருந்து தடவரன் ஹீரோ பக்கத்துலேயே வர ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே நவுந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ உடனே கேட்குறாங்க, ஆமா நீ காஃபி பீனை வந்துட்டு வாங்க வர மாதிரி உன் அண்ணன் பையனை நீ பார்க்க வந்து அவனை கூட்டிட்டு போலாம் தானே வந்தேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயா ஒன்றும் அப்படி நினைக்காதுன்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகே அப்ப கிராமத்துக்கு வரியா வந்து காஃபி கொட்டையை வாங்குறியா அதோட அங்கேருந்து கிளம்பிடுமா, அவளை எங்க ஸ்டேகி ஏதாவது பண்ணனு கொய்யால அப்படியே மூஞ்சிலே விடுவேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன இவன் பிளானை கண்டுபிடிச்சா இங்க பாரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு சரிவா கிராமத்துக்கு போகலான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கிராமத்துக்கு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வராங்க. ரொம்ப தூரம் ஹீரோ போயிட்டு இருக்க எங்க தாண்டா போறேன்னு சொல்ல அட ஃபார்ம் ஹவுஸ் கொஞ்சம் தூரமா தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் சரி சரி ஓகே கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கார்லேயே கொஞ்ச நேரம் படுத்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிற நம்ம ஹீரோ டக்குன்னு சடனா ஒரு பிரேக் அடிச்சு காரை நிப்பாட்டு வருவாருங்க. ஹீரோயின் போயிட்டு மண்டை மேலே இடிச்சுக்கிறாங்க.
நம்ம ஹீரோயின் உடனே ஏன்டா என்ன சாவடிச்சு கூட்டு போடணும்னே நினைக்கிறியான்னு சொல்ல ஹீரோ ஏமா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு இறங்கி வந்துட்டு பார்க்கணும்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு வண்டியை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. நம்ம ஹீரோமா உனக்கு கார் ஓட்ட தெரியும்ல, இங்க வந்து டிரைவர் சீட்ல உட்காரு, நான் காரை பின்னாடி இருந்து தள்ளுனேன், நீ தான் காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினும் வேற லெவல்ல நான் கார் ஓட்டுவேன் என்கிட்டே வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு உட்கார்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கார் கிடையாது, மேனுவலா யூஸ் பண்றது. நம்ம ஹீரோயின் கிளட்ச் எங்க இருக்கு கியர் எங்க இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ எல்லாமே அங்கதாமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆக்சிலேட்டர் காணும்னு சொல்ல ஆக்சிலேட்டர் இல்லாம நானா வண்டி ஓட்டிட்டு வந்தேன், ஏமா இந்த மாதிரி பண்ற, முதல்ல நீ கீழே இறங்க, நானே வண்டியை ஓட்டிக்கிறேன், நீ போய் இப்ப வண்டியை தள்ளுன்னு சொல்ல ஹீரோயின் என்னாலாம் முடியாதுன்னு சொல்ல வண்டியை ஃபர்ஸ்ட் போய் தள்ளுமா, நடு காடு வேற போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம வண்டியை தள்ளுறாங்க. ஆனா ஒரு இன்ச்சு கூட நகரவே மாட்டேங்குது. ஹீரோ உடனேமா இங்க பாரு கொஞ்ச நேரத்துல இருட்டாக போகுது, புலி சிங்கம்லாம் இங்க வரும், ஒழுங்கு மரியாதையா வண்டியை தள்ளுன்னு சொல்ல புலி சிங்கத்துடைய பேரை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஆடி போயிடுறாங்க. வண்டியை தள்ளுன்னு தள்ளி கடைசியா ஸ்டார்ட்டும் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனா மொத்த பகையும் நம்ம ஹீரோயினோட மேலே போய் விழுந்தது. ஹீரோயினோட ட்ரெஸ் மூஞ்சி எல்லாம் ஸ்பால் ஆயிடுது. ஹீரோயின் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க, வண்டியை நிப்பாட்டுறான்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணை காமிக்கிறாங்க. இவ ஆசையா ஒரு பன்னிக்குட்டியை ஒண்ணு வளர்த்துட்டு இருக்கான். அந்த பன்னிக்குட்டி கூட அவளுடைய அத்தை பொண்ணு, அதான் நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு பேசிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னிக்குட்டியை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுறாங்க. இதனால அந்த பன்னிக்குட்டி அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிட்டு உடனே நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு டே என் பன்னிக்குட்டி மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்கள அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூமின்னு தேடிட்டு போறாங்க. ஏன்னா அந்த பன்னிக்குட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா பூனின்னு போல இருக்கு. உடனே இவனுங்களும் தேட ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப கிராமத்துல இருக்கவங்களா டே என்னடா தேடுறீங்கன்னு கேட்க, அடியோ பூனி நோடி போயிட்டா சீக்கிரமா கண்டுபிடிங்க, யாரு பூனினை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னோடனே கிராமத்துல இருக்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை விட்டுட்டு நான் தேடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஓடிடுறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் இதான் உன்னோட ஃபார்ம் ஹவுஸான்னு கேட்க, இது ஒன்றும் ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, இதுதான் என்னோட வீடு, இறங்குன்னு சொல்ல ஹீரோயினும் இறங்குறாங்க. இப்ப டவரை தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சிக்னலே இல்லை, ஏன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இங்க வந்துட்டோன்னு சொல்லி சொல்றதுக்காக கால் பண்ணலான்னு தேனா அந்த இடத்துல அந்த பன்னிக்குட்டி பூனின் பன்னிக்குட்டி இருக்கு இல்லையா, அது வந்து உரு நிக்கா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட. ஆனா அந்த பன்னிக்குட்டி பாவம் ஒரு ஓரமா போயிட்டு கியூட்டா நின்னுக்குது. ஹீரோயின் இப்ப போனை பார்த்துக்கிட்டே இருக்க, என்னது இது பூமி அதிர்ற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் தொடப்பக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா மொரம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டியை பிடிக்கிறதுக்காக வர. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஐயோ இவங்க என்ன துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன ஏன் துரத்துறீங்கன்னு கேட்க, எல்லாரும் அதை பிடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன், முதல்ல என்ன கடத்துனாங்க, அப்புறம் என்கிட்ட இருக்க பொருளை திருடினாங்க, இப்ப என்ன பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிச்சு ஓடுறாங்க பாருங்க. ஆளாளுக்கு அது பன்னிக்குட்டியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோயின் இப்ப கரெக்டா ஒரு குட்டையில விழ வர சரியா வந்து நம்ம ஹீரோயினோட இடுப்பு பிடிச்சி காப்பாத்துறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு ஒரு டயலாக் ஒன்று ஞாபகம் வருது. ஸோ சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அம்மாவை நீ இங்க பிடிச்சிதான் காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட இடுப்பை பிடிச்சி காப்பாத்த ஹீரோயினும் அக்கோடா ஃபீல் பண்றாங்க. திரும்பி பார்த்தா அந்த பன்னிக்குட்டி அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே ஒரு ஓட்டமா நம்ம ஹீரோயின் கிட்ட வர ஹீரோவும் பொத்துன்னு போயிட்டு அந்த குட்டையிலே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், 2 பேருமே குட்டையில அப்படியே வாரி விழுந்து எந்திரிக்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினோட மூஞ்சி ஃபுல்லா செம்மையா கருகி போய் செம்ம மண்ணா இருக்க. கிராமத்துல இருக்கவங்களாம் யாரா இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்க ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க தண்ணியில போயிட்டு அப்படியே முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அப்படியே பானிட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. செம்மையா இருக்கும் இந்த சீன் பார்க்கறதுக்கே. ஹீரோவப்பா மூஞ்ச கழுவனதுக்கே இவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. கிராமத்துல இருக்கவங்களாம் யாருமா நீன்னு கேட்க, ஹீரோயின் நான் தான் சூத்தோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அண்ணன் பேர் வந்துட்டு சூத்து. ஸோ இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு உங்க கிராமத்துல இருக்க அந்த காஃபி கொட்டையெல்லாம் வாங்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு மட்டும் சந்தோஷமாவல. என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு நான் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இப்போ ஹீரோயின் உடனே வந்துட்டு இந்த கிராமத்துல நீங்க எப்படி அந்த காஃபி கொட்டையை வளர வைக்கிறீங்க, செடியை வளர வைக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இந்த கிராமத்துல இருந்தே போவேன், அதுக்கு வந்துட்டு மாச கணக்குல கூட ஆகும், நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோயின் வேற கிராமத்து மக்கள் முன்னாடி சொல்லிட்டாங்களா, ஹீரோவும் வேற வழியே இல்லாம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த குட்டி பையங்க வந்து நீ ஒண்ணு எங்க ஆண்டி கிடையாது, எங்க ஆண்டி வந்துட்டு அழகா இருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயின் நான் தாண்டா உன்னோட ஆண்டின்னு சொல்ல, அட நீ கிடையாதுமா எங்க ஆண்டி பூத மாதிரி வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு வந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் உடனே அவங்களோட மேக்கப்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த குட்டி பையனும் ஆஹா நீ தான் என்னோட ஆண்டி, நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் நான் வந்துட்டு இன்னைக்கு அப்பா அம்மா கூட நான் எப்பயுமே தூங்குவேன்ல, அந்த மாதிரி நான் என்னோட அங்கிள் கூடயும் என்னோட ஆண்டி கூடயும் நடுவில் நான் தூங்க போறேன்னு சொல்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோ
ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வா நீ தங்கப்பேடைய வீட்டை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு வீட்டுக்கு கூட்டு போவேன். நம்ம ஹீரோயின் இது குடிசை மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போவேன். அங்கதான் நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு ஆர்மில இருந்து வந்தா அண்ணனும் அண்ணியும் அங்கதான் தங்குவாங்க போல இருக்கு. ஆக்சுவலி அண்ணனும் நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் அங்கதான் தங்குவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள போறாங்க. பார்த்தா அவங்க அண்ணனுடைய திங்ஸ் அவங்க அண்ணியோட திங்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு பள்ளியோட சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இங்கே பள்ளியெல்லாம் இருக்கான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் இங்கே சாதாரணம் அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிட நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. ஏன்னா பள்ளின்னா அவங்களுக்கு ரொம்பவும் பயம் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வேற அது காடா வேற இருக்கா காட்டுப்பள்ளி வேற செம்மையா பயமா இருக்குமே சொல்லிட்டு ஹீரோயின் வீடு முழுக்க முதல்ல தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே எதுவுமே இல்லை. சரி போயிட்டு குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அந்த டோர் சாத்துறாங்க பாருங்க. அந்த டோர்ல அவ்வளோ பெரிய பள்ளி இருக்குமா அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே ஓடி வர நம்ம ஹீரோயின் வந்துட்டு கதவை திறக்க மாட்டேன்றாங்க. ரெஸ்ட் ரூம் கதவை எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் நான் பாத்ரூம்குள்ள இருக்கேன்னு சொல்ல கதவை தரமான்னு சொல்ல ஐயோ வேணாம் கதவை தட்டாத தட்டினா என் மேல வந்து அது விழுந்துரும் சொல்லிட்டு ஹீரோயின் ஏன்னா கதவிட்ட போயிட்டு வந்தேன்னா லாக் ஓபன் பண்ண முடியும். ஹீரோயின் தட்டாதன்னு சொல்ல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிட் அடிச்சு ஓடி வந்து அந்த கதவை இடிக்க சரியா பல்லி அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய் நம்ம ஹீரோயின் மேல விழ கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோடைய அப்பா ஏமா ஒரு பள்ளிக்கெல்லாமா பயப்படுறேன்னு சொல்ல ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல உடனே அந்த குட்டி பையன் வந்து ஏன் ஆண்டி பள்ளிக்கெல்லாம் பயப்படுவீங்க இதுக்கப்புறம் எங்க தானே இருக்க போறீங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கிரேச்சர்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஐயோ அப்ப வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்பப்ப பாம்பு மட்டும் வந்துட்டு போமா அந்த வீட்டுக்குன்னு சொல்ல ஹீரோயின் சமத்தியா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சன்ஸ்கிரீன் லோஷனு அது இதுன்னு தடவிட்டு இருக்க ஹீரோடைய அப்பா வந்து என்னம்மா இவ்வளோ சீரம் வச்சிருக்கான்னு கேட்க ஆக்சுவலி அங்கிள் இது எசன்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோஷனு இது கைக்கு தடவுறது இது காலுக்கு தடவுறதுன்னு சொல்ல என்னம்மா இது பாடிக்கே இவ்வளோ தடவிட்டு இருக்க நாங்கெல்லாம் பவுடர் கூட அடிக்க மாட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ வசமா எந்த ஊர்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வில்லேஜ் பீப்புள்ஸ் இல்லையா வில்லேஜ்ல இருக்கவங்களாம் அந்த அளவுக்கு மேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயினா அப்படியே ஹீரோடைய அப்பா ஒரு மாதிரியா பார்க்க சரி வாமா சாப்பிடதாமா உன்னை கூப்பிடுறதுக்காக வந்தேன்னு சொல்ல ஹீரோயினும் தடபுடலாம் ஏதோ சாப்பாடு இருக்கும்னு போனா அங்க போய் பார்த்தா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புழுவை வறுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சோயாபீனை வந்துட்டு கொட்டுவாங்க தெரியுமா அந்த இதை வறுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது என்ன ஆண்டி இது பார்க்கறதுக்கு குர்குரே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புழு எடுத்து பார்க்க அதெல்லாம் விடுமா ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுமான்னு சொல்லிட்டு சோயாபீனுடைய சக்கையை கொடுக்க நம்ம ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் நாங்கள் தூக்கி போடுற ஆளாச்சேன்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா சாப்பிட கரெக்டாக அந்த குட்டி பையன் வந்து ஆண்டி எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்டு ஒரு தவளையை வந்து பார்த்தீங்கன்னா 3 தவளையை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கானோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. ஐயோ என்ன கன்றாவி இதுன்னு சொல்ல ஆக்சுவலி உன்னோட அண்ணன் பையனுக்கு இதுனா ரொம்ப பிடிக்குமா அவன் இதை சாப்பிடாம எப்பயுமே இருக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோ தவளையுடைய காலை பிச்சு அந்த குட்டி பையன்ட்ட கொடுக்க அந்த குட்டி பையன் வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஏற்றி விடுறாரு ஹே உன்னோட ஆண்டி குடுறா அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனும் ஆண்டி இந்தாங்க ஆண்டி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோயின் ஐயோ இதை சாப்பிடலன்னா குழந்தை வருத்தப்படுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அந்த தவளையோட காலை சாப்பிட்றப்ப செம்மையான ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. நம்ம ஹீரோயின் தவளையை சாப்பிட்ட கடுப்புல நம்ம ஹீரோ வந்து திட்டிட்டு இருக்காங்க குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மீன் முட்டை இதுல இருக்கிற வந்துட்டு நியூட்ரிஷனை விட இதுல வந்துட்டு அதிகமா நியூட்ரிஷன்லாம் இருக்கு ஸோ அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத உன் வேலையை பார்த்துருப்போன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு கத்துறாங்க பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் சாப்பிடவே இல்லை இல்லையா. இப்போ ஹீரோயின் அங்கே வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சாப்பிடலன்ற விஷயத்த ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஹீரோடைய அம்மாவும் என்னப்பா பண்றது நம்ம சமைச்சோம் காலிலேருந்து நானும் என்னென்னமோ சமைச்சேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே பிடிக்கவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அவரே அவர் கையால் முட்டை எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் கெஸ்ட் இல்லையா ஒரு கெஸ்ட்டை எப்படி வந்துட்டு அப்படியே வயிற்றுல பசியோட படுக்க விட்டுருவாங்க கிராமத்து மக்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐயோ மணி இப்போதான் 8 ஆகுதா எப்படிடா நான் தூங்க போறேன் எனக்கு வேற கொலை பசி எடுக்குதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டே இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கிராமத்து மக்கள் ஒவ்வொருத்தவங்களா வந்து ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் சாப்பாடு அவங்கவுங்க வீட்டில் என்னெல்லாம் சமைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு வா வெளுத்து கட்ட போறேன்டா இன்னைக்கு வேற லெவல் சாப்பாடு என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கிராமத்து மக்கள் ஆக்சுவலி உண்மையாகவே இந்த கிராமத்து மக்கள் இருக்கிற பாசம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது உண்மையா பொய்யான்றது வந்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடலான்னு போக்குறப்ப கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோவை பத்தி திட்டிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ஒரு சரியான குரூவல் ஒரு கெஸ்ட்டை வந்துட்டு பசியில விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா அவன் அப்படி அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி
சொல்லிட்டே இருக்க ஹீரோ உடனே டம்முன்னு வந்து பிளேட்டை வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிளேட்ல முட்டை செஞ்சு நம்ம ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு சாரிப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அதெல்லாம் வந்துட்டு கேட்காம உன்னை எப்படி நான் வந்துட்டு சாப்பிடாம படுக்க வைப்பேன் நீ நினைப்ப, அவ்வளோ ஒன்றும் நான் கெட்டவன் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் தயவு செஞ்சு நான் மன்னிச்சுட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை டச் பண்ணி பேசுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்க அண்ணியை பத்தி கேட்கறாங்க. அதாவது நம்ம ஹீரோடைய தங்கச்சியை பத்தி. நம்ம ஹீரோ வந்துட்டு அவ ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன மாதிரியே இருப்பாங்களான்னு கேட்க உன்னை விடவும் அவ ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பா, அவ ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அவங்க அண்ணியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை பத்தி நம்ம ஹீரோயினோட அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நைட்டாவது நம்ம ஹீரோயின் நிலாவெல்லாம் பார்த்துக்கிட்டே இதெல்லாம் சிட்டியில வந்துட்டு பார்க்கவே முடியாது தெரியுமா, சிட்டியில ரொம்ப வெளிச்சமா இருக்கும், இங்க பாரு இந்த நிலா வெளிச்சத்திலே கிராமமே ஜொலிக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொசுவல் எல்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கு. ஹீரோயின் போயிட்டு படுக்கலான்னு பாக்குறப்போ பெட் வேற ரொம்ப ஹார்டா இருக்கு. சரி ஓகே காலையில 6 மணிக்கு அலாரத்தை வைப்போம், நம்ம உடனே நம்ம அண்ணன் பையன் கிட்ட போய் விளையாடி அவனுடைய மனசை ஜெயிக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலாரத்தை வச்சுட்டு படுக்கிறாங்க. இப்படி திரும்புறாங்க அப்படி திரும்புறாங்க, தூக்கமே வரமாட்டேங்குது. இதனால நம்ம ஹீரோயின் கடைசியா என்ன பண்றாங்க, தூக்க மாத்திரையை போட்டுட்டு படுக்கிறாங்க. காலையில விடிஞ்சது 6 மணி ஆன உடனே அலாரமும் அடிக்குது. நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்காதனால என்ன பண்றாங்க, அலாரத்தை ஆஃப் பண்ணிக்கிட்டு கொசுவலையில இருந்து வெளியே வந்து படுக்கிறாங்க பாருங்க. அப்படியே வெளியவே படுத்துக்கிறாங்க. மணி 10 ஆயிடுச்சு, என்ன இந்த எருமக்கடா இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு என்ன பண்றா, ஏய் எந்திரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லேசி உமன் சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உடனே வெளியே வராங்க. எதுக்காக இந்த மாதிரி போட்டு கதவை தட்டுறேன்னு சொல்ல ஐயா என்ன மூஞ்சி இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் போய் கண்ணாடியில பாருன்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு கண்ணாடியில பார்த்தா வந்துட்டு கொசுவலையில இருந்து வெளியே படுத்தாங்க இல்லையா, இதனால நம்ம ஹீரோயினோட மூஞ்சியை கொசுங்கெல்லாம் பராண்டி வச்சிருக்கு. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. என்ன உங்க கிராமத்துல இப்படி கொசு கடிக்குதுன்னு சொல்ல நான் தான் உன்னை விட்டு கடிக்க சொன்ன பாரு என்கிட்ட ஏண்டி கத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு பிக்கி மாம் வாய மூடுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பிக்கு வந்துட்டு இவங்க வளர்க்குறாங்க இல்லையா. அப்படியே நம்ம ஹீரோடைய அப்பா வந்து என்ன பண்றாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் உனக்கு வந்துட்டு மருந்தெல்லாம் தயாரிச்சு கொடுக்குறேன், இது நீ உன்னோட முகத்துல தேய்ச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஹனி கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலத்தழை வாழைப்பழம் இது அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதாவது முகத்துக்கு வந்துட்டு பேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய அம்மா வந்துட்டு உள்ள கிச்சனில் கொஞ்சம் கூப்பிட ஹெல்ப்புக்காக. இதனால நம்ம ஹீரோடைய அப்பா உள்ள போகிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு மருந்து தடை விடுப்பான்னு சொல்ல ஹீரோ கிட்ட முகத்தை காமிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் மருந்தை தடவலான்னு வர அப்போ ஹீரோயின் உடனே ஸ்டாப் பண்ணி என்னோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் இது ஒன்றும் ஆகாதுலன்னு சொல்ல ஹீரோ ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தடவை போகிறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னன்னா ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயின் நிமிஷம் நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ அட போமா நீ ஏன் தடவிக்கோமான்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு உள்ளே போவேன். அந்த இடத்துல குட்டி பையன் வரான். அவன் என்ன பண்ணுறான், கியூட்டா ஆண்டி நான் தடவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தடவி விட நம்ம ஹீரோடைய அம்மா என்னம்மா மருந்து தடவிட்டியா வரியா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட அவங்க பயந்துடுறாங்க. என்னன்னா அந்த குட்டி பையன் மருந்து தடவுறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மூஞ்சியை கேட் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான். ஸோ உடனே நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்ணாங்க, டவல்லாம் எடுத்து ரப் பண்ணி விடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு எனக்கு உன்னை பார்க்குறப்ப என்னோட பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குப்பா, அவளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட வயசு தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஹீரோயினும் அவங்க அண்ணன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ரெண்டு பேருமே அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு சமாதானமும் சொல்லிட்டு இருக்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் சரி ஓகே அண்ணன் பையன் கூட விளையாடலாமேன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்க. ஆனால் அவனை காணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி கரையில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணன் பையன் அப்படியே மிதந்துட்டு இருக்கான். அப்படியே உங்களுக்கு பார்த்தோன்னே செம்மையா பயமாயிடுது. ஐயோ என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி போய் அந்த பையனை காப்பாற்றி வெளியே கூட்டு வர ஹீரோ அந்த இடத்துக்கு வராம பாருங்க. ஹீரோ பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. அறிவிலையா இதான் நீ குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா பாரு, அவன் இந்த மாதிரி தண்ணியில முழுகிட்டான், நான் மட்டும் வரலன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வாயை மூடு, அவனுக்கு நீச்சல் தெரியும், அவன் ஒன்றும் வந்துட்டு முழுகல, ஆக்சுவலி அவன் தவளையை தேடிட்டு இருந்தான்னு சொல்ல ஹீரோயின் என்ன தவளையை தேடிட்டு இருந்தானா, ஆமா சாப்பிட்றதுக்கு உங்க அண்ணன் பையன் தவளை இல்லாம சாப்பிட மாட்டான், அதனால தான் அவன் தவளையை தேடிட்டு இருந்தான்னு சொல்ல உடனே ஆமா ஆண்டி நான் தவளையை தான் தேடிட்டு இருந்தேன், நான் தவளை இல்லாம சாப்பிட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ வாச்செல்லாம் போலான்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு போவன். நம்ம ஹீரோயின் டே இங்க அழுக்கா இருக்கு, அந்த தண்ணியில எங்க அண்ணன் பையனை விளையாட விடுறியா, வைரஸ்லாம் எங்க அண்ணன் பையனுக்கு ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு கீழே இருக்க சேர்த்து எடுத்து நம்ம ஹீரோ மேல அடிக்க ஹீரோக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோவும் சேர்த்து எடுத்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சி மேலே அடிச்சிடறாரு. வாயிலெல்லாம் போய் விழுந்துருது. ஹீரோயின் கடுப்பாவ ரெண்டு பேருமே சேர்த்து எடுத்து அப்படி வந்துட்டு வாரி வாரி அடிச்சுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த குட்டி பையன் அப்படிதான் லெஃப்ட்ல அடி அப்படிதான் ரைட்ல அடின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கீழே இருந்து சேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தவளை எடுத்துடுறாங்க. ஆண்டி அதை தூக்கி போட்டுறாத எனக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஐயோ கருமம் ஐயோ யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த தவளையை கையில வச்சுட்டே கத்திட்டு இருக்க. அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தவளையை கொண்டு போய் ஹீரோடைய அம்மாட்ட கொடுக்க அவங்க சமைச்சிட்டு இருக்க. இப்போ அந்த குட்டி பையன் அவன் ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்றான், மேல எல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயிராங்க. கடுப்பாயி நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க பாத்திரத்தை
எடுத்து ஹீரோ மேல போடலான்னு வரப்ப அந்த இதுல பாத்திரத்துல அடி வாங்குது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டாமல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயினை வந்துட்டு பக்கத்து வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போறான். ஒரு டவுன் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட வைக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பத்தி அப்படியே புலம்பி தள்ளுறாங்க. என்னால அங்க தங்க முடியல, டிவி இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒண்ணுமே இல்ல, 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறாங்க, காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கேன். இங்க பாரு, அது வில்லேஜ், அந்த மாதிரி தான் இருக்கும். உனக்கு வந்துட்டு பையன் வேணும்னா நீ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்படி வர அப்ப நம்ம ஹீரோயின் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு வந்து பாத்தீங்கன்னா இயரிங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இறந்தவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த சடங்கு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கிராமத்து மக்கள்லாம். ஹீரோயினோட அண்ணனுக்கும் ஹீரோடைய தங்கச்சிக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் நானும் வந்துட்டு பொக்கே செய்றேன், எங்க அண்ணனுக்கு நானும் பொக்கே செஞ்சு வச்சா அவனோட ஆத்மா சாந்தி அடையும்லன்னு சொல்ல ஹீரோயின் பொக்கே செய்றாங்க. கொஞ்சம் காமெடியா செய்றாங்க. இதனால ஹீரோடைய அத்தை பொண்ணு ரொம்ப கேவலமா இருக்கு இந்த பொக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பொக்கேவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ வாய் ஏன் இப்படி வளருது. நைட் ஆனோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, வீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு பெருக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோடைய அப்பா வந்து மா இங்க பாருமா, நைட்ல எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளோர் எல்லாம் வந்துட்டு பெருக்க கூடாதுமா, அப்படி பெருக்கனா பேய் வந்துரும் சொல்ல நம்ம ஹீரோயின் வந்தா வரட்டும் அங்கிள், இங்க ரொம்ப போர் அடிக்குது, அட்லீஸ்ட் அது வந்துச்சுன்னா அது கூடயாவது நான் கொஞ்சம் பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோயின் கிண்டலா எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையாவே இதானே, சாயந்தரம் ஆனா பெருக்க கூடாது நம்ம வீட்டுல கூட சொல்லுவாங்க. ஆனா அதோட ரீசன் என்னன்னு எனக்கு தெரியாது. பெரியவங்க கிட்ட நானும் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு அதுக்கு அடிதான் விழுந்திருக்கு. இது வரைக்கும் எனக்குமே ரீசன் தெரியாது ஏன் சாயந்தர நேரத்துல பெருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க சீன் கட் பண்ணி அப்படியே மறுநாள் காலைல ஆகுது. அப்போ ஹீரோயின் நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா இயரிங்ஸ், அதை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, இன்னொன்னு காணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த கிராமத்துல இருக்கவங்க தான் யாராவது திருடி இருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நைட்டு வந்துட்டு அந்த ஹீரோடைய அத்தை பொண்ணு தான் இந்த சைடு கிராஸ் ஆனா ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோன்னு சொல்ல, இல்லம்மா இந்த கிராமத்து மக்கள்லாம் அப்படி கிடையாதுமான்னு சொல்ல ஹீரோயின் இந்த கிராமத்து மக்கள் விலை உயர்ந்த பொருளை பார்த்திருக்க மாட்டாங்க, இப்ப பார்த்தாங்க இல்லையா அதான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சம கோவத்துல நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு கிட்ட போய் எங்கடி என்னோட இயரிங்ஸ் கேட்க, என்ன இயரிங்ஸ் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல அவ ஒரு சின்னதா ஷாப் மாதிரி வச்சிருக்கா. குட்டியோண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப் வச்சிருக்க. ஹீரோயின் அந்த ஷாப் எல்லாம் தேடுறாங்க, ஆனா எதுவுமே இல்ல. உடனே என்ன பண்றாங்க, ஹீரோயின் உன்னோட வீட்டுல போய் தேட போறேன்னு சொல்லிட்டு போவேன். இந்த பொண்ணு வந்துட்டு கத்துறா, எங்க ஊருக்கே வந்து என்னையே திருடின்னு சொல்றி அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் அந்த பொண்ணுடைய வீட்லயும் போய் சர்ச் பண்றாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. இப்ப வில்லேஜ் மக்கள் எல்லாருமே கூடிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். உடனே ஹீரோ வந்தோடனே பாரு அவ என் மேல வந்துட்டு திருட்டு பட்டம் கட்டுறான், நம்ம வில்லேஜ்க்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைன்னு கேட்க இப்ப பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தோடு தான் இருக்கு, ஒரு தோட காணும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமான்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாயி என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு போறாங்க. பிளஸ் கிராமத்து மக்களும் போயிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பெருக்கி தள்ளாங்க இல்லையா, சோ பெருக்கி குப்பை எல்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் தேடிட்டு இருக்கான். ஏன்னா பெருக்கிறப்ப சப்போஸ் வந்துட்டு கீழே விழுந்துருச்சுன்னா, ஏன்னா நைட் டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெருக்குனாங்க. இதனால ஹீரோ போயிட்டு சர்ச் பண்ணா உண்மையாவே அங்க இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு, அந்த ஒரு தோடு கிடைச்சிருச்சு. ஹீரோயின் கிட்ட அதை காமிச்சு கிடைச்சிச்சுன்னே ஹீரோடைய அத்தை பொண்ணு அடியை கள்ளி பத்தியா எப்படி கிடைச்சிச்சு, என் மேலேயே நீ திருட்டு பட்டம் கட்ட பாக்குற திருட்டு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப கிராமத்து மக்கள்லாம் என்னமா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு மாதிரி கொஞ்சம் கோவமா வந்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ சொல்றான் விஷயம் என்னன்னா ஈவினிங் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருக்கணும் அப்படின்னா சரியா வந்துட்டு நமக்கே வந்துட்டு கண்ணு தெரியாது, ஒரு பெரிய பொருள் இருந்தாலும் அதை மிஸ் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. அதனால தான் பெரியவங்க சாயந்தர டைம்ல பெருக்க கூடாது, சாயந்தர டைம்ல பெருக்கினா கூட குப்பையை கொண்டு போய் வாரி வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷயம், இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதுக்காக தான் அப்பா உங்ககிட்ட சொன்னாருன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட சாரி சொல்லிடுறாங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சடங்குக்காக ஹீரோயின்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி வராங்க பாருங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கிரே கலர் அண்ட் ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வர இப்ப அங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே ஹீரோயினை பார்க்க வா இவ என்ன குட்டியோண்டு தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயின் மேல இருந்த அந்த ஒரு சங்கடமும் எல்லாருமே வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா கிராமத்து மக்கள் இல்லையா, சோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மா சொல்றாங்க ஆக்சுவலி உன் மேல எல்லாரும் கோவமா இருந்தாங்க, ஆனா பத்தியா இப்ப கோவம் போயிடுச்சு, ஏன்னா கிராமத்து மக்களுடைய அது ஒரு இதுமா ஒரு பண்புமான்னு சொல்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க, மாங் கிட்ட போய் உட்கார ஹீரோயின் அவங்க ரெடி பண்ண அந்த பொக்கேவை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்ல, ஆனா மாங்க் என்ன சொல்றாங்க, நல்லா இல்லைன்னா என்னமா நீ உன்னோட மனசால தயாரிச்சிருக்க, கண்டிப்பா உன்னுடைய அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையும் சொல்ல அங்கிருந்து எந்திரிச்சு வராம நம்ம ஹீரோயின் அப்படியே பூனை மாதிரி உருண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் போட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த போட்டோஸ்ல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஆமா ஹீரோக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்தா ஒரு பொண்ணு அங்க நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் எல்லாருமே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்ணாங்க, மா நீயும் எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணுதாம்மா வாமான்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டும்னு சொல்ல அட வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நடுவுல நிக்க வச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல நின்ன உடனே ஹீரோயின் வேணும்னே
உடனே இந்த பொண்ணு பேட்டரி தீந்துருச்சு கேமராலேன்னு சொல்லிடுறா ஹீரோடைய அத்தை பொண்ணு. உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட போனை கொடுத்து போட்டோ எடுக்க சொல்ல, ஆனா இதுல எங்கம்மா கேமரா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே போட்டோஸும் அங்க நிறைய எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையாவே பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினோட பேர் ரொம்ப அழகா தான் இருக்கு. இப்ப ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க, இந்த போட்டோவை பெரிய ஃப்ரேம் போட்டு கொடுமா, நான் எங்க வீட்டுல மாட்டிக்கிறேன், நீ போனதுக்கு அப்புறமா எனக்கு உங்க ஞாபகம் வரும் இல்லன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப நான் நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்களா ஆண்டின்னு கேட்க, ஆமாமா நான் உன்னை மிஸ் பண்ணுவோம் தான், ஏன்னா நீ கியூட்டா அழகா பிரிட்டியா இருக்கல்ல அப்படின்னு சொல்ல அங்க சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு பக்கத்து சிட்டிக்கு போனாங்க இல்லையா, இதனால அங்க நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அண்ணன் பையனை கரெக்ட் பண்ணலான்னு போறப்ப, ஆனா அவனும் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கதை கேட்டுட்டு இருக்கான். ஆண்டி அந்த சாக்லேட் தானே கொடுங்க இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு கதை கேட்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயின் உடனே என்னடா இது சாக்லேட்டை கொடுத்து சரி பண்ண முடியல, சரி ஓகே நான் உனக்கு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு கதை சொல்றதை விட்டுட்டு லாஸ்டா அந்த பையன் வந்துட்டு அந்த கதையிலேயே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கதையவே விட்டுட்டாங்க பாதியில. அந்த நம்ம ஹீரோயின் உடனே டயர்ட் ஆகி, எப்பா சாமி நான் உனக்கு கதை சொல்லதான் வந்தேன், நீ என்னன்னா கதையிலேருந்தே நிறைய கேள்வி கேட்டு என்ன சாவடிக்கிற, விட்டுரு என்ன, நாளைக்கு உனக்கு நான் கதை சொல்லிடுறேன்னு சொல்ல ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். உனக்கு இன்னும் பசங்க கிட்ட வந்துட்டு பழக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி ஓகேவா நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ குட்டி பையனை கூட்டிட்டு போவேன். ஹீரோடைய அம்மா அப்பா என்ன பண்றாங்க, ஆக்சுவலி சின்ன பையன் பசங்க கிட்ட எல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா, கொஞ்சம் நீ பழகிட்டா அவங்க கூட நல்லா பேசலாம்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வெளியே போட்டோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் பையன் கூட வந்துட்டு கொஞ்சம் விளையாடலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்களுடைய டேபை எடுத்துட்டு வந்து அண்ணன் பையனை கூப்பிட்டு வச்சுட்டு, நான் உனக்கு கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன் நீ விளையாடுன்னு சொல்ல, ஆனா அங்கதான் வந்துட்டு டவரே கிடைக்காது, இன்டர்நெட் எப்படி கிடைக்கும், டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. குழந்தை கடுப்பாயிரா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த கியூபிக் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கியூபிக் எடுத்து காமிக்க, ஆனா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஒரு டைனோசர் டாய் ஒன்று கொடுக்க, அது வந்துட்டு அசையவே இல்லை. என்ன ஆண்டி உங்க டாய் அசையவே இல்லை, இதே என்னோட டாயை பாக்குறீங்களா உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பல்லி எடுத்து காமிக்க நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. அது உண்மையான பல்லி வரைய அப்படியே ஹீரோயின் மேல தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்க. உடனே அந்த குட்டி பையன் போங்க ஆண்டி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போவா. ஐயோ இவ என்ன போயிட்டு இருக்கான்னு சொல்ல லாஸ்டா நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரக்கை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடி ஆடி விளையாடுற மாதிரி டாய்ஸ்லாம் வேணும் போல இருக்கு. அதை பார்த்தோன்னே அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, நீ என் கூட மட்டும் பேங்காக்கு வந்தனா உனக்கு நான் நிறைய டாய்ஸ்லாம் இந்த மாதிரி வாங்கி தரேன்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோ வந்துடுறாரு. இதை கேட்டுறாரு, நினைச்சேன் நீ இந்த பிளானை போட்டுட்டு தான் நீ இங்க வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை ஒழுங்கு மரியாதையா காஃபி கொட்டை தானே வாங்க வந்த, ஒழுங்கா அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புற வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃபார்முக்கு இழுத்துட்டு போயிடறான். நம்ம ஹீரோயின் விட்ரா கையேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ நாங்க இப்படிதான் செடி வளர்ப்போம், இந்த மாதிரி தான் உரம் எல்லாம் போடுவோம், அப்படி இப்படி நாங்க கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு செல்ஃபியும் ரீல்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய், ஹே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு சரி வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோ கூட்டிட்டு போறப்ப நம்ம ஹீரோயினோட காலில் அடிபட்டு கட்டவரல்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, என்ன வீட்டுல இருந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்ன கூட்டு வந்த பாரு, இப்ப நான் வீட்டுக்கு எப்படி போவேன், என்னால நடக்க முடியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ஆஃப் பண்றாரு. இந்த மாதிரி என் மேல வந்துட்டு பிகி பேக் ஏறிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் என்ன முடியாதுன்னு சொல்ல அப்படி நடந்துதான் வரணும்னு சொல்ல ஹீரோயின் உடனே சரி ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல பிகி பேக் ஏறிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ எங்க இருந்து நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு வந்தான்னு தெரியல, வந்து காட்டு கத்துறா, ஏய் தடிமாடு என்னடி நீ ஏன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல அவளோட காலில் அடிபட்டுருச்சுமா அதமா நான் தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல தடிமாடு இறங்கடி கீழேன்னு சொல்லிட்டு உடனே அவன் கத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல ஹீரோடைய அத்தை பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறா பாருங்க, பொத்து நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. செம்மையா பட்டாக்ஸ்லயே அடிபட்டுடுது. உடனே வந்துட்டு இங்க பாரு தடிமாடு உனக்கு என்ன இப்ப கீழே போகணும் அவ்வளவுதானே, வா நான் உன்னை தூக்கிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ அப்படின்னு சொல்ல அடி வாடின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணு நம்ம ஹீரோயினை தூக்குறா பாருங்க. நம்ம ஹீரோயின் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம ஹே என்ன இவனை வந்துட்டு ஊஆளுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா சும்மா தானே சொல்லிட்டு இருக்க, நீ இவனும் லவ் பண்ணல தானே, நீங்க ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல தானே அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அத்தை பொண்ணுக்கு கோவம் வருது பாருங்க. உடனே பொத்துன்னு மறுபடியும் ஹீரோனை கீழே போட்டு ரெண்டாவது ஒரு தடவை பட்டக்ஸ்ல அடி விழுந்தது. அவ்வளவுதான் ரெண்டு பேருமே இப்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அடியை சக்காலத்தீங்களா வாயை மூடி தொலைங்கடி ஏண்டி இப்படி கத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய அத்தை பொண்ணு கிட்ட மா தாயை தயவு செஞ்சு போமா இங்க இருந்துன்னு சொல்ல அவளும் சரி ஓகே நான் நீ சொன்னதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அவ போவ. ஹீரோ அம்மா அப்ப வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவனே பிகி பேக் தூக்கிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போய் ஹீரோ என்ன பண்ணா மருந்தெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வச்சிட்டு இருக்கேன். ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு எப்படி இந்த மருந்து பத்தி எல்லாம் தெரியும், அதுவும் இல்லாம இதெல்லாம் நாட்டு மருந்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு ஒரு ஹெர்பல் டாக்டர், கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே எங்க அப்பா தான் வந்துட்டு இந்த மாதிரி வைத்தியம் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்ல ஹீரோயினும் ஹோ அப்படியான்னு சொல்ல
சொல்ல ஹீரோ கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஹீரோ டச் ஆனோடனே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. இருந்தாலும் அமைதியா இருக்கா. நம்ம ஹீரோ நான் போய் இப்ப டீயை வந்துட்டு அதாவது காஃபி கொட்டையை அரைச்சி உனக்காக நான் காஃபி போட்டு வரேன், ஒழுங்கா குடிச்சிட்டு வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு காஃபி செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயினும் வந்து எட்டி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப நம்ம ஹீரோடைய மசில்ஸ், ஹாட்டான செஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வா எம்பிட்டு அழகா இருக்கா இந்த பையன், எனக்கு என்னமோ இவனை பாக்குறப்போ ஏதோ ஒரு ஆட்ல ஒரு ஃபேமஸான ஹாட்டான ஒரு ஷெஃப் வந்துட்டு காஃபி செய்யற மாதிரி இருக்கானே, இவ்வளோ அழகா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இப்போ இந்த காஃபியை குடிச்சா உடனே இவங்க வந்து கிளம்ப சொல்லிடுவானே கிராமத்துல இருந்து. சரி ஓகே இங்க பாரு ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி போய் சொல்ல ஓகேவா, எனக்கு காஃபி குடிச்சா நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள பேசதான் நினைச்சிட்டு வெளியே பேச இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஒழுங்கா காஃபியை குடிக்கிறேன், உனக்கு இஷ்டம் இருந்தா அப்ரூவல் பண்றேன், இங்க வந்து இன்னைக்கு நைட்டே நீ தடையை கட்டுறேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அதை குடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ குடின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஹே அங்க பாரு 4 கால் வந்துட்டு நண்டு வருது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அந்த காஃபி எடுத்து அவங்க மேல ஊத்திக்கிட்டு அச்சோ காஃபி ஊத்திக்கிச்சே அப்படின்னு நாங்க வந்து குடுகுடுன்னு ஹீரோ உடனே செஞ்சதே கொஞ்சம் காஃபி தான் அதையும் ஊத்திட்டாப்பா இருக்க படுபாவின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே டென்ஷன் ஆவேன். ஹீரோயின் கொஞ்சம் ஆற வச்சு தான் ஊத்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சூடு பட்டிருக்கும். அப்ப புலம்பிட்டு இருக்காங்க பாரு காஃபி ஊத்திக்கிச்சு கொஞ்சமாவது அவன் வந்து பார்த்தானா பாருன்னு சொல்ல அந்த நேரத்துல குட்டி பையன் வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ஆலோவேரா அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தாழை எடுத்துட்டு வந்து அங்கிள் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல நம்ம மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஹீரோயின் அவங்க தெரியாத்தனமா காஃபியை ஊத்திட்டாங்க இல்லையா, தெரியாத்தனமா இல்ல அவங்க தெரிஞ்சு ஹீரோக்கு தெரியாத்தனமா ஊத்திக்கிட்டாங்க இல்லையா, அந்த வந்துட்டு இதுக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்க ஹீரோயின் அவங்க அப்பா போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் பையன் கிட்ட காமிச்சு இதுதான் உன்னுடைய தாத்தா உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, உன்னோட தாத்தா கிட்ட நீ வந்தனா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்ல குழந்தையும் ஆமா ஆமான்னு தலையாட்ட இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோடைய அத்தை பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய ஷாப்புக்கு போயிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பேசாம நான் குழந்தைய வந்துட்டு கன்வின்ஸ் பண்றதை விட குழந்தைய இங்க வந்து கடத்தலான்னு பாக்குறேன், இதுக்கப்புறமா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை வைக்க ஹீரோயினோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தை பொண்ணு செமையா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹே போன் பண்ணல காசை கொடுத்துருப்போம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க 1-2 காசை கொடுத்துட்டு ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்துட்டு எப்ப பஸ் வரும்னு கேட்க இது வில்லேஜ் இல்லையா ஒரு டைம் தான் வரும், அங்கேயும் டிக்கெட் எடுக்கணும் நீ என் கிட்ட தான் காசு கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோயின் எவ்வளோன்னு கேட்க அவர் ஓவர் ரேட் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு மிட் நைட்ல எந்திரிச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கடத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு தான் அது மிட் நைட், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே அது வந்துட்டு பகல் இல்லையா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அக்கம் பக்கத்துல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஹீரோடைய ஃபேமிலியை பத்தி நிறைய வந்துட்டு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ எப்ப எந்திரிப்பாங்க எப்ப தூங்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு இருக்க ஹீரோயின் ஒளிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்க கரெக்டா உங்களுக்கு சவுண்ட் வந்துடுது, வெளியே வந்து பாக்குறாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. இப்ப உள்ள போலான்னு பார்க்க ஹீரோடைய அப்பாவும் எந்திரிச்சு காலை கடனை அது கழிக்கிறதுக்காக அங்கிருந்து வெளியே போவ ஹீரோயின் அப்படியே மறுபடியும் மெதுவா ஹீரோடைய ரூமுக்கு வராங்க. ஏன்னா குழந்தை அங்கதான் படுத்துட்டு இருக்கான். சோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க கொஞ்சமா முன்னேறி குழந்தைய போய் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி தூக்கிடலான்ட்டு தூக்குறாங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பிட ஹீரோயினும் சேர்ந்து பொத்துன்னு அப்படியே பெட்டுக்குள்ளே படுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்றாங்க. குழந்தையும் அந்த இடத்துல இருந்து கடத்திக்கிட்டு வந்துடுறாங்க. எங்கடா குழந்தை அப்படின்னு தானே பாக்குறீங்க, அவ்வளவு பெரிய பெட்டி இருக்கு தெரியுமா, அந்த பெட்டிக்குள்ளதான் குழந்தைய வச்சிருக்குது நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பெட்டியை எடுத்துட்டு போலான்னு பார்க்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்க் வந்து நம்ம ஹீரோயினுக்கு காலங்காத்தாலே தட்சணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க ஹீரோயின் ஐயோ மாங்க் அங்கிள் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷனை வச்சுட்டு இருக்க. மாங்கும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரக் வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்துல அத்தை பொண்ணு வந்து என்ன ஒரு நாள் தானே எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னா அதுக்கே இவ்வளவு பெரிய பெட்டி எடுத்துட்டு போற என்ன இங்க இருந்து காலி பண்ணிட்டே போறியான்னு கேட்க ஆனா ஹீரோயின் பெருசா எதுவும் ஆன்சர் பண்ணாம ட்ரக் வந்தோடனே அதுல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. கிராமத்து மக்கள் எல்லாருமே என்னமா இங்க இருந்து கிளம்புறியான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் இல்ல சும்மா ஒரு நாளுக்காக நான் வெளியே போயிட்டு வரேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிதமான சவுண்ட் எல்லாம் வியர்டா வருது. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னமா பெட்டிக்குள்ள ஒரு மாதிரி வியர்டான சவுண்ட் வருது தரமான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஐயோ அண்ணன் பையனை நம்மளே கொண்டுடுவோம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள வந்துட்டு பிக் இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு வளர்த்துட்டு இருந்தாலையா அந்த பிக். விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் போன்ல பேசிருப்பா இல்லையா அதை அத்தை பொண்ணு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அப்ப ஹீரோ அதுக்கப்புறமா அத்தை பொண்ணு எல்லாரும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா அப்பா வந்து என்னப்பா விஷயம்னு கேட்க அவங்க கிட்டயும் சொல்றாங்க இப்போ உடனே நம்ம ஹீரோ தான் ரொம்ப டென்ஷன் ஆகிறா, இந்த மாதிரி குழந்தையை கடத்தி இவ பெட்டிக்குள்ள வச்சுட்டு பார்த்திருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினை இப்ப எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினும் கடுப்புல என்ன பண்றாங்க ஆமா அது என்னோட அண்ணன் பையன் தானே, நான் இங்க காஃபி கொட்டையெல்லாம் வாங்குறதுக்காக எல்லாம் ஒண்ணும் வரல ஓகேவா, நான் என்னோட அண்ணன் பையனை இங்க வந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கோவப்படுறது நம்ம ஹீரோடைய அம்மா தான். ஏன்னா அவங்களுடைய பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோயினை நினைச்சிருப்பாங்க.
இருப்பாங்களே, இப்போ ஹீரோயின் பொய் சொல்லிட்டாங்கன்னு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாங்க. வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் மேல கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து ஒருத்தரா போவேன். ஹீரோடைய அப்பாவுக்கும் நம்ம ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும், அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்ட, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்னோட அண்ணன் மேல கூட்டு போகாம நீங்க வந்து போக மாட்டேன்னு சொல்ல, ஹீரோனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் இங்க வந்து வில்லேஜ்ல இருந்து கிளம்பின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுற. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அந்த ஸ்டெப் மதரா காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சோப் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெஸ்ட் எல்லாம் எதுவுமே பண்ணாம அந்த சோப்பை வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு வித்துடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ற விஷயம் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்துட்டு பிசினஸ் பத்தி ஒன்றும் தெரியாது, தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிராமத்துல இருந்து வந்துட்டாங்க. ஹீரோ திட்டினதே மனசுக்குள்ள நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டே எப்படி திட்டிட்டான் வந்துட்டு அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த திட்டினத விஷயத்தை பத்தி தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க போய் சொல்லி கிராமத்து மக்களுடைய அந்த நம்பிக்கையை கெடுத்தாங்க இல்லையா, அதை பத்தி நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை, ரியலைஸும் பண்ணல. இப்ப அந்த இடத்துல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா தான் இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிடுச்சேன்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா தான் சொல்றாங்க நமக்கு எந்த அளவுக்கு குழந்தை மேல உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு அவளுக்கும் உரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. குழந்தை வந்து எங்க ஆன்டின்னு கேட்க, இந்த மாதிரி உன்னோட ஆன்டி கொஞ்சம் விஷயமா வெளியே போயிருக்காங்க வந்துருவாங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி இப்ப குழந்தையோட மனசுல கூட நம்ம ஹீரோயின் ஏறிட்டாங்க. இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோயினை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு, ஏன்னா அது சாப்பிட்ற டைம் அவங்கள உட்காந்து சாப்பிட்றப்ப ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அப்பாடி அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சோண்டா வந்தோண்டான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணி தனியா உட்காந்து சாப்பிட்டாலும் குடும்பத்தோட உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கூழு கஞ்சி சாப்பிட்ற தனியே வந்து அந்த சுகமே தனி தானே. அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லேஜ்ல தானே அனுபவிச்சிருப்பாங்க, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும், ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பிளஸ் நம்ம ஹீரோடைய ஃபேமிலியா மிஸ்ஸும் பண்றாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி ஆஃபீஸ்ல நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்டெப் மதர் வந்துட்டு தேவையில்லாம ஒரு சோப்பை வந்துட்டு வாங்கி வந்துட்டு விற்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அந்த சோப்ல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறதுக்கு தான் தெரியாது, ஆனா பிசினஸ் வர்றப்ப வேற லெவல் இல்ல நம்ம ஹீரோயின். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் உடனே அவங்களோட கம்பெனி கிளம்புறாங்க. இங்க நம்ம ஸ்டெப் மதர் என்ன பண்ணாங்க, ஒரு ஆட் மாதிரி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஷூட் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் அப்ரூவல் எல்லாம் வாங்குறதுக்காக. ஏன்னா கம்பெனில நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, கரெக்டா அப்ரூவல் பண்ணலான்ற டைம்ல நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோப்பை டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்க, நீ கம்முனு நாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டோம்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்ணாம எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் என்னோட கம்பெனி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை என்ன பண்றாங்க, அவங்க கையால டெஸ்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. காமிச்சா அந்த சோப்ல 90% ஃபுல்லா கெமிக்கல் தான் இருக்கு. இத பார்த்தோன்னே அங்க ஆடுக்காக நின்னுட்டு இருந்த பொண்ணே கத்திடுறா செமையா, ஐயோ இப்படிப்பட்ட சோப்பியா நான் மூஞ்சில போட்டேன்னு சொல்ல, அவ்வளவுதான். இப்ப அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்டெப் மதரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு உன்னோட அப்பா கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் உங்களுக்கு தான் பிசினஸ் பத்தி வரல இல்ல, அப்படியே நீங்க என்கிட்ட எப்ப பார் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்றதையும் நிறுத்துங்க, பிசினஸ்ல இன்டர்ஃபியர் ஆவதையும் முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஸ்டெப் மதர் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னுமே அவங்களோட வீட்டுக்கு போல அந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. கிராமத்தில் நடந்த விஷயத்தை பத்தியே நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே மறுநாள் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, நீ எந்த ஒரு விஷயத்தையுமே இவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டல, ஏன் இந்த மாதிரி கிவ் அப் பண்ற, ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ண, கிவ் அப் பண்ணாத, அவங்களுடைய மனசுல போயிட்டு இடம் பிடிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் என்னால முடியுமான்னு தெரியல இதுக்கப்புறமும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இங்க கிராமத்துல காமிக்கிறாங்க. கிராமத்துல நம்ம ஹீரோயின் போனதால எல்லாரும் சோகமா இருக்க, ஆனா நம்ம ஹீரோவுடைய அத்தை பொண்ணு மட்டும் செம குஷியில இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது இல்லையா, அவ வந்துட்டு அந்த குஷியிலே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கறது, சர்வ் பண்றது அந்த மாதிரி இருக்க. ஹீரோயினை வந்துட்டு அந்த கிராமத்துல இருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஸ் பண்றாங்க. ஹீரோட பத்தி பேசினோடனே சோ நம்ம ஹீரோவுக்கும் அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்ற ஒரு தாட் சின்னதா வந்துட்டு நினைப்பு வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல, நான் எங்க அண்ணன் பையனை நான் கண்டிப்பா இங்க வந்து கூட்டிட்டு வருவேன், அதுவும் வந்துட்டு ஹீரோடைய ஃபேமிலியோட பெர்மிஷனோட அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் கார்ல வாங்கி போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிராமத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கிராமத்துல காமிக்கிறாங்க. கிராமத்துல அறுவடை எல்லாம் முடிஞ்சு அந்த காஃபி கொட்டை இருக்கு இல்லையா, சோ அந்த காஃபி கொட்டை பழம், ஆக்சுவலி கொட்டை கிடையாது, அதுக்கு முன்னாடி பழம், அந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றதுக்காக சோ ஒரு ஆள் வந்திருக்கான். அந்த ஆளு எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை பிக்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா இந்த தடவை ரொம்ப ஓவரா கம்மியா பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு சம்பளம் கொடுக்கறது கூட நீங்க கொடுக்குற காசு பத்தாதேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பார்கெயின்
பார்கெயின் பண்ணிட்டு இருக்க. ஆனா அவன் இஷ்டம் இருந்தா கூட இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்குமே வேற வழி இல்ல. அவன் காசு எடுத்து நீட்டுறப்ப கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கார் எடுத்துக்கிட்டு அஜித்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்கேட் பண்ணிட்டு வராங்க. கோச்சுக்காதீங்க, அஜித் ஃபேன்லாம் இருந்துச்சுங்கன்னா தயவு செஞ்சு வாய் தவறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி நீ இப்ப காஃபி தானே பை பண்ணிட்டு இருக்க, யார் வேணாலும் வரலாம் இல்ல, நீ வந்துட்டு என்ன ஒரு வாயாடி பொண்ணா தானே பார்த்த, ஒரு பிசினஸ் உமனா நீ பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த காஃபியோட ஏற்றுமதி பண்றவங்க கிட்ட ஏன் இவ்வளவு லோ ரேட்ல நீ வாங்கிட்டு இருக்கன்னு அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்றான், ஆக்சுவலி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கே நிறைய செலவாகும்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் காசெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஹீரோ தயவு செஞ்சு வாய மூடு ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க பிரச்சனை ஏற்படுத்தாது, இங்க வந்து கிளம்புன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்பயும் வாய வச்சுட்டு கம்முன்னு இல்லாம கவர்மெண்ட் கொடுத்த ரேட்டை விடவும் நீ கம்மியா கோட் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவர்மெண்ட் ரேட்டை செக் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கெட்ட நேரம் அங்க இன்டர்நெட்டே கிடைக்க மாட்டேது, சுத்தி சுத்தி நெட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ தயவு செஞ்சு வாய மூடுறியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்பயும் கம்முன்னு இல்லாம அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணா, சரி இது எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கிலோக்கு 19 பாத் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வந்துட்டு நான் கிலோக்கு 13 பாத் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்து ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு இவர் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னே ஹீரோ 9ன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட இது உனக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோ ஓகே தான் தயவு செஞ்சு ஆனா உன்னோட வாயை மூடுன்னு சொல்ல. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்கும் பேரம் பேசுறப்ப சண்டை வந்தது. சோ இப்ப அவன் என்ன பண்றான், என்ன தவிர யாரும் காஃபி கொட்டையெல்லாம் இங்க வாங்கவே மாட்டாங்க, உங்களால முடிஞ்சா வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க சேல் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஓவரா பேச நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு அந்த காஃபி வந்துட்டு அந்த கொட்டை அந்த பழத்துல இருந்து அந்த கொட்டையா எடுப்பாங்க தெரியுமா, அந்த மிஷின் வந்துட்டு இங்க இல்லாதனால தானே நீ ஓவரா பேசுற, நாங்க ஒரு வாரத்திலே உனக்கு அந்த பழத்துல இருந்து அந்த கொட்டையை எடுத்து நாங்க உங்களுக்கு தரோம், அப்ப நீ எவ்வளவு தரேன்னு கேட்க அப்ப அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 19 பாத் தரேன்னு சொன்னோன்னே ஹீரோயின் அவங்க கிட்ட பெட் கட்டுறாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு. எங்க ஆளுங்க அந்த மாதிரி பண்ணலன்னா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்ட அவன் என்ன பண்ணா அவனுடைய ஆளுங்க கிட்ட இந்த கிராமத்துக்குள்ள அந்த மிஷின் வரவே கூடாது, அப்படி மட்டும் வந்துச்சுன்னா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வெளியே அந்த ஏற்றுமதியை வந்துட்டு பண்றான் இல்லையா அவனுடைய ஆளுங்களை எல்லாம் நிக்க வைக்க நம்ம ஹீரோயின் நீங்க நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் பேசி பாக்குறாங்க ஏன்னா அந்த மிஷின் இங்க வர வைக்கிறதுக்காக. ஆனா எந்த கம்பெனியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு வரவே மாட்டேன்றாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப குட்டி கிராமம், அப்படியே மிஷின் எடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு தானே சின்ன ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக எதுக்கு மிஷின்லாம் எடுத்துட்டு வருது, அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே செலவாயிடும் சொல்லிட்டு எல்லாருமே கையை விரிச்சிடுறாங்க. கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே எப்பயும் போல நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கா. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கெத்தா என்ன பண்றாங்க, என்னோட மேனேஜர் கிட்ட சொல்லி நான் மிஷினை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ரெடி பண்றாங்க. ஆனா ஹீரோயினோட மேனேஜர் மேடம் 1 மந்த் ஆகும் மேடம் அந்த மிஷின் வரதுக்குன்னு சொல்ல, டே நான் புது மிஷினை கேட்கறேன்டா என்ன அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்ல, உண்மையாவே மேடம் 1 மந்த் ஆகும்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி நீ இந்த வில்லேஜ்ல வந்து நிறைய குழப்பத்தெல்லாம் பண்ணிட்ட, இப்ப தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டியா, எங்க வேலையை இப்ப நாங்களே பாத்துக்கிறோம், நாங்க அவங்க கிட்ட குடுக்குறோமோ இல்லையோ, ஆனா வந்துட்டு அந்த காஃபி பழத்துல இருந்து அந்த கொட்டையை எடுக்கலனா 2 நாள்ல மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும், நான் இதுக்கப்புறமா உன்னை கிராமத்திலயும் வச்சுக்கிற மாதிரில என் வீட்லயும் வச்சுக்கிற மாதிரில ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்ல. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. ஹீரோ எப்படி வீட்டுல சேர்த்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு குட்டியா டென்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்டே சேலஞ்ச் பண்றாங்க. கண்டிப்பா உன்னுடைய அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோட என் அண்ணன் பையனை நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா நடந்துகிட்ட கிராமத்து மக்கள் எல்லாருமே ஹீரோயினை இக்னோர் பண்றாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டயுமே கொடுக்க, ஆனா யாருமே நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஆனா இதெல்லாம் கூட நம்ம ஹீரோயின் பெருசா எடுத்துக்காம டென்ட்ல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோயின் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டென்ட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி டென்ட் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஹீரோனுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஹீரோடைய அம்மா தான் ஓவரா டென்ஷன் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய அப்பா என்ன சொல்றாங்க, நமக்கு எந்த அளவுக்கு குழந்தை மேல உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் உரிமை இருக்கு, நம்ம அவளை எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டென்ட் போட்டு தானே தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது, ஆக்சுவலி ஏதோ மைக்ல பேசுற மாதிரி. ஹீரோயினா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா விஷயம் என்னன்னா இப்ப அந்த பழத்துல இருந்து அந்த காஃபி கொட்டையை வெளியே எடுக்கணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான், கிராமத்து மக்கள் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணி கையாலே அதை பண்றா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா இந்த மிஷின் அதாவது அந்த பழத்துல இருந்து அந்த கொட்டையை எடுக்கிறதுக்கு தான் மிஷினை கேட்டிருப்பாங்க, ஆனா எங்கேயுமே கிடைச்சிருக்காது. இதனால கிராமத்து மக்களே உட்கார்ந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த பழத்துல இருந்து அந்த கொட்டையை வெளியே எடுக்கலன்னு வைங்களேன், அந்த பழமே வேஸ்ட் ஆயிடும், அதுக்கப்புறமா இவங்களுடைய விளைச்சல் மொத்தமா வேஸ்ட் ஆயிடும் இல்லையா. ஹீரோயின் அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு வராங்க. வந்தா நம்ம ஹீரோ எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து நான் வேணா நிறைய ஆளுங்களை வேணா கூப்பிட்டுட்டுமா வேலைக்காக, நானே அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோ உடனே உன்னோட பணத்திமுறை இங்க காமிக்காத, யாரும் இங்க வேலை செய்யாமலாம் ஒன்னும் கிடையாது ஓகேவா, உன்னோட பணத்திமுறை எல்லாம் இங்க காமிக்காத, எங்களுக்கு ஒன்னும் ஆளுங்க எல்லாம் தேவையில்ல, உன்னோட ஹெல்ப்பும் தேவையில்ல, இங்க வந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் வேற வழியே இல்லாம என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தோத்து போகாம வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே பீஸா டெலிவரி பண்ற ஆக்சுவலி ஆர்டர் பண்றாங்க. பீஸாவையாவது கிராமத்து மக்கள் எல்லாருக்கும்
எல்லாருக்கிட்டையுமே கொடுத்து காக்கா பிடிப்போமேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள்ட்ட போயிட்டு இருந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஆனா அங்க இருக்க ஒரு ஆன்டி ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம ஹீரோயின் மேல. பீஸாவை பிடிச்சி தள்ளி விட்டுற ஹீரோயின் இதுக்கு மேல உச்சகட்டத்துல கோவம் ஆயிடுறாங்க. எல்லாருமே பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோயின் நான் எல்லாரு கூடயுமே ஒன்னா இருக்கணும் தானே நினைக்கிறேன், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ உங்களுடைய லைஃப்ல நானா பிரச்சனை பண்ண, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு நல்லபடியா நடந்துக்கணும் தான் நினைக்கிறீங்க, நீங்க தான் வந்துட்டு என்ன ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க கிராமத்து மக்களை பிடிச்சி இப்படி திட்டிட்டு இருக்கா, ஆக்சுவலி நீ தான் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, என்னை பத்தியே தப்பா நீ தான் நினைச்சிட்டு இருக்க, நான் ஒன்னும் காசு இருக்குன்ற திமிர்ல பேசல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உன்னுடைய ஹெல்ப்பே தேவையில்ல, நீ உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கன்றது உனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ரொம்ப ஹார்ஷா நம்ம ஹீரோ திட்டி விட்டுறாங்க. இதனால ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல அங்க நின்று அழுதுருவாங்க போல இருக்கு. அப்படியே அங்கிருந்து அப்படியே ஹீரோ முன்னாடி வந்துட்டு கெத்த விடாம அழுவாம ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வராங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பண்ண விஷயத்த அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, கிராமத்து மக்கள் யாரும் மேல கோவமாலாம் கிடையாது, அவங்க எல்லாம் உன் மேல வந்துட்டு மனசு கஷ்டத்துல இருக்காங்கம்மா, ஏன்னா நீ காஃபி வாங்க வந்திருக்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் உயர போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீ காஃபி வாங்க வரல, குழந்தையை கூட்டு போறதுக்காக வந்ததுக்காக அது ஒரு சொன்ன பொய்ன்னு சொன்னோடனே அவங்களால தாங்கிக்க முடியலமா, வேற ஒன்றும் இல்லை, இங்க இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு, அந்த காசை வச்சுதான் அவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைச்சாங்க, அவங்க உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ அவங்க கூட ஒன்னா இரு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட், அவங்கள ஒருத்தியா நீ மாறு, அப்படி மட்டும் மாறினா அவங்க உடனே உன்னை ஏத்துப்பாங்கம்மான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா வேலையை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே நைட்ல வந்துட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க. ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோடைய அப்பா அந்த வேலை செய்யற இடத்துக்கு வந்து போமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இவங்க கூட போயிட்டு நீ போயிட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, அந்த பீஸாவை தட்டி விட்டாங்க இல்லையா, அந்த ஆன்டி கிட்டே போறாங்க. இந்த மாதிரி நான் இங்க உட்காந்துக்கலாமான்னு கேட்க, உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஹீரோயின் எனக்கும் இதை கத்து கொடுங்களேன்னு சொல்ல, ஹீரோயினும் உட்காந்து கத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வாய் தான் தவிர வேற எதுவும் வரமாட்டேங்குது, சரியாவே வரமாட்டேங்குது. ஆனாலும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிறாங்க. இது நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. ஹீரோ திட்டலான்னு போறா, ஆனா நம்ம ஹீரோடைய அப்பா அமைதியா இருன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் அமைதியா இருக்கு. இப்ப கிராமத்து மக்கள் எல்லாருமே வேலை செஞ்சு டயர்டாகி அவங்களே தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் விடவே மாட்டேன்றாங்க, கிவ் அப் பண்ணவே இல்ல. சோ நைட்டு ஃபுல்லா உட்காந்து நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹே அந்த பொண்ணு பாரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேலை செய்யறான்னு சொல்ல, ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின் பண்ணத வேலையை கரெக்டான்னு சொல்லி செக் பண்றதுக்காக வரான். நம்ம ஹீரோயினுக்கும் என் பி இவன் குறை தானே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ உன்னோட வேலை கரெக்டா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு செம்ம குஷி ஆயிடுது. வேற நம்ம ஹீரோயின் குஷி ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் இவ்வளோ எஃபோர்ட் வேற எந்த விஷயத்திலுமே போட்டதில்ல. பிளஸ் கிராமத்து மக்களும் அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஆக்சுவலி வந்துட்டு நீ வாங்கிட்டு வந்த அந்த பீஸாவா பாசாவா என்னமோ ஒண்ணு, அதுக்கு ஆறி போனாலும் எங்களுக்கு நீ குடுப்பியான்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. சோ கிராமத்து மக்கள் எல்லாருடைய மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்க, அந்த பீஸா ஆறி போயிருந்தாலும் எல்லாரு கூடயும் உட்காந்து நம்ம ஹீரோயினுமே சாப்பிடுறாங்க. சோ அப்படியே ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. சரி எப்படியோ ஓகே, கிராமத்து மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சா ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட டென்ட்டுக்கு வந்து ஐயோ என்னோட நகைலாம் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே, பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு நம்ம தூங்குவோம்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள வந்து தூங்கலான்னு பாக்குறப்ப குட்டி பையன் வந்துடுறா, ஆன்டி ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹீரோயின் செல்லக்குட்டி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ள கூப்பிடுறாங்க. அந்த குட்டி பையன் நானும் உங்க கூட படுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்டு குட்டி பையனும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் கூட படுக்க, ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல குட்டி பையனை காணோம். அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ இருக்காங்க. நீ என்ன இங்க பண்ற, எங்க தவான் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா, உன்னோட படத்திமர்லாம் இங்க காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, விஷயம் என்னன்னா இது நம்ம ஹீரோயினோட கனவு தான். கனவுல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வர, நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிடுறா நான் உன்னை கடிச்சிடுவேன்டான்னு சொல்ல, ஆனா விஷயம் என்னன்னா உண்மையாவே அங்க பாவம் அங்க தவானை பிடிச்சி நம்ம ஹீரோயின் கடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல வாமிட் எடுக்கிற மாதிரி வருது. ஆனா விஷயம் என்னன்னா உண்மையாவே இங்க தவான் பையன் தூக்கத்துல எழுந்திரிச்சு ஹீரோயின் மேல உச்சா போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சோ குளிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேசன் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா குளிக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா நம்ம ஹீரோடைய அம்மா அதெல்லாம் இங்க எல்லாம் வேற யார்ட்டையாவது வாங்கி கொப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிட. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வராங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத ஓகேவா, பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணை நீ தானே ஃபேமிலி போட்டோலயே நிக்க வச்ச, உனக்கே இவ்வளவு கோவம், கிராமத்து மக்களே அந்த பொண்ணை மன்னிச்சிட்டாங்க விடுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி ஆவறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படியே அமைதியா இருக்கா. நம்ம ஹீரோடைய அப்பா கம்முன்னு இல்லாம நீ இந்த மாதிரி கோவப்பட்டா உனக்கு வந்துட்டு பார்த்தனா கீழே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்துடும், கோவப்படாத செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட குளிக்கிறதுக்காக டப்பெல்லாம் எடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்தம்மா ஆன்டிக்கு தெரியாம எடுத்து வந்திருக்கேன் யூஸ் பண்ணிக்கோமான்னு சொல்ல, சோ நம்ம ஹீரோடைய அப்பா ரொம்ப ஸ்வீட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட நடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்குமே மனசு, சோ ஹீரோயினும் அவங்க பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சோ ஹீரோயின் அவங்களுடைய அண்ணன் பையன் உச்சா போன அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு வந்து ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னையாடி கிண்டல் பண்ற, உன்னை இருடி வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆக்சுவலி இந்த துணியெல்லாம் யாராவது துவைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா
பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் பரிசா கொடுப்பேன்னு சொல்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணு ஹே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுதுன்னு கேட்க ஹீரோயின் ஆமா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு ஹீரோயின் நவுருன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த துணியை துவைக்க ஆரம்பிச்சிடா. இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் இல்ல அந்த பொண்ணுக்கு துணி கூட துவைக்க தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்லிக்கிட்டு உடனே வந்துட்டு குட்டி பையனை பார்த்து இங்க பாரு ஆன்டியோட ட்ரெஸ்ல நீ சூச்சூலாம் போக கூடாது சோதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா ஆக்சுவலி அவங்க போட்டிருந்த அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் கூட நிறைய வந்து பாத்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் எல்லாம் சேர்த்துட்டாங்க. இதனால அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ட்ரெஸ் வந்துட்டு கரை படிஞ்சிருச்சு. இப்ப அதுல கரை படிஞ்ச உடனே வந்துட்டு ஏண்டி என்னை ஏமாத்தி துணி துவைக்க வைக்கிறியா பாரு இந்த மாதிரி சேர்த்து வச்சு நீ ஊற போட்டதுனால அந்த ட்ரெஸ்ஸே வேஸ்ட் ஆயிடுச்சு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு துணி கூட துவைக்க தெரியாது போல இருக்கு. பாவம் அதெல்லாம் நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள காத்தடிக்குது. அதுல நிறைய ட்ரெஸ் எல்லாம் பறந்தெல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படியே தண்ணி எல்லாம் விழுந்துடுது அழுக்கெல்லாம் பட்டுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா இப்ப ஹீரோயினா அவனுடைய தங்கச்சி ரூமுக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரி அவனோட தங்கச்சியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசா எதுவும் எடுத்துக்காம வெளிப்படையா விட்டுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னதான் வந்துட்டு மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராமத்து ட்ரெஸ் போட்டாலும் அதுலயே நம்ம ஹீரோயின் மாடர்னா தான் தெரியுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினே பார்த்துக்கிட்டு வா நல்லா தான் இருக்கால அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் இப்ப அந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அதாவது ஹீரோடைய தங்கச்சியோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோடனே அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோடைய அம்மா கையில வச்சுக்க தட்டையே கீழே போட்டுறாங்க. ஏன்னா இமேஜினேஷன்ல ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவங்க பொண்ணு மாதிரியே இருக்கு. அவங்க அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிடாங்க. ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒன்னும் இல்லமா உன்னை பார்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இதாயிட்டா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா வேற ஒன்னும் இல்லமான்னு சொல்ல நெக்ஸ்ட் இப்ப அந்த காஃபி பழத்துல இருந்து கொட்டையை எடுத்தாங்க இல்லையா இப்ப அந்த கொட்டையை தண்ணியில ஊற வச்சு ரெண்டா பிரிக்கணும் பிரிச்சு அதை காய வைக்கணும் இல்லையா அந்த ப்ராசஸை வில்லேஜ்ல இருக்க ஆளுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் போயிட்டு அதை பண்றாங்க. ஆனா அவங்க கையில வந்துட்டு செம்மையா அடிபட்டு இருக்கு. ஏன்னா அந்த உலக்க மாதிரி இருக்க ஒரு இது அதை குத்தணும் போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிளவுஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவுடைய அத்தை பொண்ணுக்கு சமக்கம் வருது. இன்னொரு பக்கம் கிராமத்து மக்கள்லாம் பரவாயில்ல இந்த பொண்ணு வந்துட்டு சிட்டில இருந்து வந்தாலும் நிறைய வேலையெல்லாம் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா நமக்காக நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு வில்லேஜ் மக்களுடைய மனசெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஈர்த்துக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடி எல்லாமே ஓகேவான்னு கேட்க ஆக்சுவலி வந்துட்டு வில்லேஜ் ஆளுங்களுடைய மனசெல்லாம் வந்துட்டு நான் கொள்ளையடிச்சிட்டேன். ஆனா ஹீரோவையும் ஹீரோவுடைய அம்மாவுடைய மனசை மட்டும் என்னால சமாதானப்படுத்தவே முடியலடின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்றா. அது என்னன்னா குட்டி பையன் இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றா நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட போய் அம்மா அந்த மாதிரி பாட்டி நீங்க நிறைய வேலை செய்றீங்கல்ல பேசாம ஆண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு சொல்ல அவங்களும் வேணான்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் குட்டி பையன் ரொம்ப கேட்டதுனால சரிப்பா உன்னோட ஆண்டியை வந்து வேலை செய்யன்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு போய் ரசம் தாளிக்கிறதுக்கு சட்டி எடுத்துருவாமான்னு சொன்னா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இரும்பு கடாய் எடுத்துட்டு வராங்க. ஏமா சட்டி தானமா எடுத்துட்டு வர சொன்னேன் சரி ஓகே பூண்டை போய் எடுத்துருவாமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு பூண்டு எதுன்னு தெரியல போல இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. உடனே நெட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா அங்க இருக்கு பாருமா போய் எடுத்துருவாமான்னு சொல்ல உடனே வந்துட்டு என்னத்தை எடுக்கிறது மிளகாய் எடுக்கிறதா இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கா. கடைசியா நம்ம ஹீரோயினை மசாலாவுக்கு பூண்டை தட்டுமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. செம்மையா நம்ம ஹீரோடைய அம்மா திட்டும் வாங்குறாங்க பிளஸ் சமையலும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் மாடல் இதுல தானே இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்ட பிள்ளைக்கு எப்படி வந்துட்டு வில்லேஜ்ல இருக்கவங்களா தெரியும். அதுக்கப்புறமா சரி போயிட்டு தாளிச்சிடுமான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்க மொத்தத்தையும் அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இடிச்சு வச்சிருந்த மொத்த வந்துட்டு பூண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க. 4 நாளைக்கு செய்ய வேண்டிய காரத்தை ஒரே நாள்ல செஞ்சு அந்த இடத்தையே வந்துட்டு பாத்தீங்கன்னா நெடி விட்டு ஏற்றி விட்டுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்றாரு ஹீரோயினோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச சாப்பாட்டை டேஸ்ட் பார்த்துட்டு வாவ் வேற லெவல்ல இருக்குமா சாப்பாடு அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம குட்டி பையன் என்ன சொல்லிடுறான் ஐயோ தாத்தா நல்லாவே இல்லை கேவலமா இருக்கு சாப்பாடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே நம்ம போயிட்டு நூடுல்ஸை சாப்பிடலாம் நாங்க வந்து போறப்போ நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்க ஹீரோயினை பார்த்து வேலை செஞ்சல அதுக்காக கூலி வாங்கணும்ல உட்காந்து சாப்பிட்டு போ பரவாயில்ல வான்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம குஷி ஆயிடுது. ஓடி வந்து நம்ம ஹீரோயின் உட்காந்துடுறாங்க. ஹீரோடைய அப்பா உடனே வாமா இல்லைன்னா ஆன்டியோட மனசு மாற போகுதுன்னு சொல்ல ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய அம்மாவும் லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஹீரோடைய ஃபேமிலியில நம்ம ஹீரோயினை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதாவது அத்தை பொண்ணுக்கு தெரிய வர அவளுக்கு சமக்கவும் வருது. உடனே இவ என்ன பண்ற அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு விட இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. இதே தூரமா இருந்து நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு பாக்குறா இல்லையா அவளுக்கு சமக்கவும் வருது. இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் என் மேல நீ கோவமா தான் இருக்கியா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு கேட்கறா. கேட்டுட்டு பக்கத்துல ஒரு பல்லி ஒண்ணு இருக்கு அதை எடுத்து அவ கையில வச்சுக்கிறா. என்ன பண்ண
போறான்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு பல்லினா ரொம்ப பயம். இங்க நம்ம ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு ஹீரோ என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் மேல வந்து அந்த பல்லியை போட்டு விட்டுட்டு போ நல்லவனுக்கு மாட்டு வேணும்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் பல்லியை பார்த்த கடுப்புல எந்திரிச்சு துள்றாங்க பாருங்க. உடனே கீழே விழ வர சாதியா நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸே அங்க நடந்துட்டு இருக்கு. ஐயோ நான் நினைச்சது என்ன அங்க நடக்கிறது என்ன அப்படின்னு ஹீரோடைய அத்தை பொண்ணு தூரமா நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் 2 பேருமே செம்மையா எம்பாரசிங் ஆயிடுறாங்க. ஹீரோடைய ரியாக்ஷனை வச்சு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள வர மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் என்னன்னு தெரியல. ஏன்னா ஹீரோ ரொம்ப ரியாக்ஷன் ரொம்ப கன்ஃபியூஷனா கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ வந்துட்டு இடுப்பை பிடிச்சி காப்பாத்தினாலையும் அந்த சீனே ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துல நடுராத்திரி ஆன உடனே ஒரு மாதிரி வந்துட்டு சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி நாய் கத்துது, நாய் ஊழையிடுது. ஹீரோயின் செம்மையா பயந்துடுறாங்க. என்ன பண்றாங்க, வெளியே எந்திரிச்சு போய் பார்க்கலான்னு போறப்போ ஆனா உண்மையாவே அந்த நாய் நரி எல்லாம் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணும் நம்ம ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவளை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து துரத்தின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணு என்ன பண்றா, ஸோ மூஞ்சில பவுடர்லாம் பூசிக்கிட்டு மாப்போடைய மேல இருக்க அந்த துணி மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பகுதியை தொடக்கிறது, அதெல்லாம் எடுத்து ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸோட மண்டையில கவுத்து வச்சு அவளை போய் பயமுறுத்தலாம், வாங்க என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயமுறுத்துறதுக்கா போவேன். நம்ம ஹீரோயின் இங்க வெளியே வந்தோடனே ஹீரோயினுடைய அண்ணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என் ட்ரெஸ்ஸை என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு பேய் மாதிரி பயமுறுத்த நம்ம ஹீரோயின் காட்டு கத்தல் கத்திக்கிட்டு ஐயோ மாரியாத்தா முப்பாத்தா செல்லாத்தா காளியாத்தா என்ன காப்பாத்தாத்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு என் ட்ரெஸ்ஸை என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயமுறுத்தலான்னு வர அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணும் பிளஸ் நம்ம ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை கதற காவு வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்து காட்டுக்குள்ள ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹே என்னாச்சு, ஏதோ நீ சத்தம் போடுற மாதிரி வந்துட்டு நீ கேட்டுச்சு, அதான் இங்க வந்தோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ பேய் இருக்கு, இங்க சந்திரமுகி இருக்கு, இங்க காஞ்சனா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் லூஸ் மாதிரி பேசாத, இந்த மாதிரி கிராமத்துல எதுவுமே கிடையாது எங்க கிராமத்துலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க நின்று டார்ச் அடிச்சு ஹீரோயினுக்கு காமிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ஹீரோயின் நம்ப மாட்டேன்றாங்க. இல்ல அந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு வான்னு சொல்ல ஹீரோமே வேற வழி இல்லாம அந்த மரத்துக்கிட்ட வர கரெக்டா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் மரத்து மேல ஏறி நின்று ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஹீரோ பத்தியா நான் சொன்னல ஒண்ணுமே இல்ல, நீ ஏதாவது பயந்துருப்ப, வேற ஒண்ணும் கிடையாது, சரி வா டென்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை டென்ட் கிட்ட விட ஹீரோயின் இங்க பாரு உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது, நான் கோஸ்ட்டை பார்த்தேன், சத்தியமா பார்த்தேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போவாதன்னு சொல்ல ஹீரோ என்னாலாம் இங்க தூங்க முடியாதுன்னு சொல்ல ப்ளீஸ் அப்ப நானாவது உன் கூட வந்து தூங்குறேனே ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்து பாரு இன்னைக்கு அண்ணன் பையன் கூட என் கூட தூங்கல, நான் மட்டும் தான் தனியா தூங்கணும், வீட்டுல வேற இடம் இல்ல, நீ தூங்கினா என்னோட ரூமுக்கு தான் தூங்கணும், ஆனா என் ரூம்ல உன்னை விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ப்ளீஸ்ன்னு கெஞ்ச வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அவருடைய ரூமுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். எப்பயும் போல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே படுக்கலான்னு போறப்ப கொஞ்சம் திமிரா தைரியமா என்ன பண்றாங்க, இங்க பாரு நடுவுல இந்த தலகாணி எல்லாம் வச்சிருக்கேன், ஸோ லைட்டாவது நகர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் தூக்கத்துல அப்படியே வந்துட்டு ஏதாவது சவுண்டு கேட்டாலே பட்டுன்னு எந்திரிச்சிடுவேன், தலகாணியெல்லாம் நகரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன், நைட்டு ஃபுல்லா லைட்டு எழிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பிளஸ் நீ என் மூஞ்சை பார்த்து படுக்க கூடாது, அந்த பக்கமா திரும்பி படுன்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷனை போட நம்ம ஹீரோ ஏமா நான் ஓ ரூமுக்கு வந்திருக்கேனா நீ ஏன் ரூமுக்கு வந்திருக்க, என்னம்மா இப்படி பாடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே காலையில விடிஞ்சிடுது. அப்படியே ரூம்குள்ள கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்க நம்ம ஹீரோயின் இருக்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னா தலகாணி எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஹீரோடைய கை மேல தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காலங்கத்தால எந்திரிச்சு பார்த்தா பயப்புள்ள லைட்டு என்னமா பேச்சு பேசிச்சு எப்படி தூங்கிட்டு இருக்குது பாரு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அலேக்கா அவனோட கையை எடுக்க, ஆனால் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி அவங்க மேல போட்டுக்க நம்ம ஹீரோ ஐயோ இவ என்ன இப்படி பாடாப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து எந்திரிக்கலான்னு பாக்குறாரு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோடைய கையை வந்துட்டு எடுக்கலான்னு பாக்குறப்போ அங்க அந்த குட்டி பையன் வந்துட்டு அங்கிள் என்ன பண்றீங்க ஆன்டி கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பக்குன்னு எந்திரிச்சு அப்படியே படுப்பாவை என்னடா பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோ ஏமா நான் என்னமா பண்ண, நீ தாமா என் மேல காலை தூக்கிப்பட்ட கையை தூக்கிப்பட்ட, நீ தாமா தலகாணி எல்லாம் தள்ளி வச்சுட்டு என்கிட்ட வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஐயோ மானம் போயிடும் மாய மூடுன்னு சொல்ல குட்டி பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னா வெளியே சமையா இடியெல்லாம் இடிச்சிட்டு இருக்கு, ஆக்சுவலி ரொம்ப பெரிய மழை வர போது போல இருக்கு, அதனால கிராமத்து மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த காஃபி ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து சேஃபா மூடி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மழை வந்துச்சு அப்படின்னா செம்மையா வரும் போல இருக்கு, ஏன்னா அந்த மாதிரி இடியெல்லாம் இடிச்சிட்டு இருக்கு. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஸோ எல்லாத்தையுமே எடுத்து மூடி வச்சுட்டு இருக்கோம் அந்த காஃபி ப்ராசஸ்லாம் பண்ணா. அப்ப நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்றாங்க ஹீரோடைய அத்தை பொண்ணை கூப்பிட்டு இந்தம்மா லெமன் கிரேஸ் இதை போயிட்டு நீ வந்துட்டு நடு காட்டுல வச்சு சாமியை கும்பிட்டுட்டு நட்டு வைமா, அப்படி நட்டு வச்ச அப்படின்னா ஒரு வெர்ஜின் பொண்ணு சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஸோ மழை வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐதீகம் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு கிட்ட சொல்ல ஹீரோயினுமே இதை கேட்கறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோடைய அத்தை பொண்ணும் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு லெமன் கிரேஸை நடு காட்டுல நட்டு வைக்கிறாங்க. ஆனா அவன் நட்டு வச்ச அடுத்த நேரம் இன்னும் கொஞ்சம் செம்மையா வந்துட்டு இடி இடிக்குது. இவ பயந்தே போயிடா, என்ன நான் வெர்ஜின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க. கரெக்டா ஹீரோடைய அம்மா வந்து நம்ம ஹீரோவை சந்தேகப்படுறாங்க, படுபாவி 2 பேருமே ஏதாவது தப்பு
பண்ணிட்டீங்களான்னு கேட்க ஹீரோ ஐயோ அம்மா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஸோ இப்போ ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஸோ இந்த ஐதீகம் சாங்கியம் சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ மழை வந்துச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் வில்லேஜ் பீப்புளெலாம் ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லெமன் கிரேஸை நட்டு வைக்க அடுத்த செகண்டே தண்டர்லாம் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வெயில் வந்துட்டு ஹீரோயின் செம்மையாக குஷியாயிடுறாங்க, செம்மையாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஐ நான் ஜெயிச்சிட்டேன் கத்திக்கிட்டே இருக்கேன். ஹீரோ கரெக்டாக வந்துடுறான், அந்த லெமன் கிரேஸையும் பார்க்குறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் பாரு யார்கிட்டயும் சொல்லாத சரியா, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்ல இங்கே வந்துட்டு ஹீரோவுடைய அத்தை பொண்ணு நான் லெமன் கிரேஸ் நட்டு வச்சதுனால தான் தண்டர்லாம் போயிடுச்சு, ஸோ செம்மையாக வெயிலாம் அடிக்குதுன்னு ஓவராக எல்லாருக்கிட்டையும் சீன் காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் நீ வேற லெவல்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சல்யூட்லாம் அடிச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் தானே உண்மை தெரியும். ஹீரோ அப்படியே சைலண்டாக நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய டென்ட் உள்ள நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலே எந்திரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, ஸோ வில்லேஜ் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் மேலே ஆல்ரெடி கோவத்தில் இருந்தாங்களே, ஆனால் இப்போ நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவும் விடுறாங்க. ப்ளஸ் அவங்க வீட்டில் இருந்து நிறைய சாப்பாடுலாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து சாப்பிடவும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் வில்லேஜ் மக்களுடைய மனசில் இடத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ காஃபி ப்ராசஸோடைய அடுத்த ப்ராசஸ் காமிக்கிறாங்க. வெயில் நல்லா அடிச்சதுனால ஸோ காஃபி கொட்டை எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த கொட்டைங்க எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நம்ம ஹீரோ தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஒரு சிட்டிலேருந்து வந்த பொண்ணு இவ்வளோ தூரம் நீ வந்துட்டு இப்படி வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறீன்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு காஃபி ப்ராசஸிங்கை முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் கட்டத்துக்கு வந்த உடனே எல்லாரும் பேக்கிங்கும் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் கிராமத்து மக்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ப்ராசஸையும் முடிச்சிடறாங்க. ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா அவங்களும் வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா. இன்னொரு பக்கம் அந்த ஏற்றுமதி ஆள் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஆளுங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு மிஷின் எதுவுமே இல்லாம இந்த கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஓனர் கிட்ட போய் சொல்ல அவன் என்ன பண்ணா மிஷின்லாம் எதுவும் வராம எப்படி அவங்க முடிச்சாங்கன்னு கேட்க. ஸோ விஷயத்தெல்லாம் சொன்னோடனே ஓ இந்த அளவுக்கு வந்துருச்சுடா. ஸோ ஹீரோயின் சொன்ன மாதிரி நான் இப்போ அந்த காஃபியை வாங்கினேன்னா அதிகமாக வந்துட்டு எனக்கு லாபமே கிடைக்காது, பேசாம அந்த காஃபியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம், அந்த காஃபியை நைட்டோட நைட்டா வச்சு கொளுத்தி விட்டுருங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டா மாதிரி இருக்க இடத்துல அந்த காஃபி கொட்டை எல்லாத்தையுமே வச்சுட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ஆளுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக ஆளையும் விட்டுட்டு போறான் நம்ம ஹீரோ. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை நைட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா ஹீரோயின்காக காஃபி போடுறதுக்காக வெளியே உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோயினோட டென்ட்ல. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா ஹீரோ உட்காந்துருக்காங்க. ஹீரோ உடனே வந்துட்டு நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு தடவை காஃபி போட்டப்ப நீ அந்த காஃபியை கீழே தள்ளி விட்டுட்டல, இந்த தடவை நீ தள்ளி விட முடியாது, ஒழுங்கா இந்த காஃபியை குடின்னு சொல்ல கிராமத்து மக்களும் அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காஃபியை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும் போல இருக்க. கிராமத்து மக்கள் எல்லாருமே எக்ஸைட்டட் ஆக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா இந்த தடவை நான் காஃபியை குடிப்பேன், கண்டிப்பா கீழே எல்லாம் கொட்ட மாட்டேன்னு சொல்ல ஹீரோக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோயின் எப்படி அந்த காஃபியை குடிக்காம அவங்க மேல போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இல்ல கண்டிப்பா இந்த தடவை குடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்ட காஃபியை நம்ம ஹீரோயின் குடிக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கப்பல இருக்க நம்ம ஹீரோயின் செம்மையா சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் அங்க கட் பண்ணி அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொட்டால தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, ஒருத்தவன் காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தவனுக்கு எடுக்க வர அட காஃபி எல்லாம் போருடா, நான் பரடா பீர் வச்சிருக்கேன், நம்ம கொஞ்சமா வந்துட்டு இந்த பியரை குடிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குடிக்க ஸ்டார்ட் பண்றானுங்க. ஆனா கொஞ்சமா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த பாட்டிலையுமே காலி பண்ணிடுறாருங்க. இதுல காஃபில வேற அந்த பியரை ஊத்தி குடிக்க இன்னுமே கேர் ஆயிடுது. ரெண்டு பேருமே குடிச்சு நல்லா மட்டையாயிடுறாங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த ஏற்றுமதி ஆளுங்களுடைய அந்த ரெண்டு பேர் இருக்கானுங்க இல்லையா, ஆக்சுவலி வந்துட்டு அந்த ரெண்டு ஆளுங்க என்ன பண்றானுங்க காஃபி வந்துட்டு உள்ள இருக்கு இல்லையா அந்த கொட்டாவையே வந்துட்டு டீ வச்சு கொளுத்திடுறாங்க. கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கூப்பிடுறதுக்காகவும் கிராமத்து மக்களை கூப்பிடுறதுக்காகவும் போயிடுறாங்க. இந்த மாதிரி கொட்டா எரிஞ்சிட்டு இருக்கு சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து செம்மையா கதறாங்க. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப தூரத்துல இருந்து அந்த ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இவங்களாம் ரொம்ப பாவம், சரிவா நம்ம பாஸ் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி நம்ம பாஸ் கிட்ட இருந்து நல்லா வந்துட்டு சன்மானம்லாம் வாங்கிக்கலான்னு அவனுங்க அங்க இருந்து போவேன். இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே தண்ணி எடுத்து ஊத்தலான்னு வரக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊத்துறதுமே வேஸ்ட், ஏன்னா அந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊத்தி நம்ம வந்துட்டு அணைச்சோம்னா உள்ள இருக்க காஃபி எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்னு சொல்ல இப்ப அவங்களால நெருப்பையும் அணைக்க முடியல, பிளஸ் வந்துட்டு உள்ள இருந்து காஃபியும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அந்த தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்திக்கிட்டு உள்ள இருக்க காஃபியை போயிட்டு எடுக்கலான்னு போறாங்க. ஆனா ஹீரோ வேணாம் இது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கம்முன்னு இல்லாம உள்ள போயிட்டு ஒரு மூட்டையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே இந்த ஐடியா நல்லா இருக்கே, அதுவும் இல்லாம இந்த பொண்ணை பாவம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த கொட்டாக்குள்ள மேல தண்ணி ஊத்திக்கிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து மக்கள் சில பேர் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படியே உள்ள போயிட்டு ஒரு மூட்டையா எடுத்துட்டு வந்துடுறாங்க. எல்லா மூட்டையும் எடுத்துட்டு லாஸ்டா ஒரே
ஒரு மூட்டை இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க. இப்ப அந்த இடமே ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. லாஸ்டா ஹீரோயின் எடுத்துட்டு வெளியே வரலான்னு பாக்குறப்போ ஹீரோயினுக்கு ஜஸ்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை ஒண்ணு வந்து விழுது. இதனால நம்ம ஹீரோயின் செமையா பயந்து போய் கத்துறாங்க பாருங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றான், சோ கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயினை போய் காப்பாத்தணும்ன்றதுக்காக செம்ம ஹீரோயிசமா என்ன பண்ணா அந்த நெருப்பெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் கடைசியா இந்த ஒரே ஒரு பேக் தான் இருக்கு, இதையே நம்ம வெளியே எடுத்துக்கலாம்னு சொல்ல வெளியே கிராமத்து மக்கள்லாம் ஐயோ பசங்க வெளியே வந்துட்டு உயிரோட வரணுமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிட்டு இருக்க. ஹீரோ நம்ம ஹீரோயினையும் தூக்கிக்கிறான், பிளஸ் காஃபி பேக்கையும் தூக்கிக்கிட்டு லாஸ்டா அந்த கொட்டா சரிஞ்சு விழறப்ப சரியா நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க சேஃபா. இப்ப கிராமத்து மக்கள் எல்லாருமே செம்ம சந்தோஷமா வராங்க. ஹீரோடைய அம்மா நம்ம ஹீரோயினை அழுதுகிட்டே ஹக் பண்றாங்க. இந்த கிராமத்து மக்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே நீ காப்பாத்திட்டமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை முழுசா வந்துட்டு மன்னிச்சிடுறாங்க. அப்படியே கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த காஃபி பேக்கை வந்துட்டு இது பண்ண இப்ப நம்ம ஹீரோ என்னடா ஆச்சு, எதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்ல உடனே வந்துட்டு இவங்க சாரி கேட்கறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி பியர் குடிச்சனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்டோம், சாரிடான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த எரிஞ்சு போனா அந்த கொட்டாயை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ என்னாச்சு நீ ஓகே தானேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஓகே தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு சரியாயிடும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போவ. ஹீரோ நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க, ஏன் இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய டென்ட்டுக்கு போயிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் காயறாங்க இல்லையா, அந்த நெருப்பை பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் கட்டம் உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த நேரத்தை எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டு ஆனா நீ வேற லெவல் தெரியுமா, உன்னோட உயிரையே ரிஸ்க்ல போட்டு இந்த கிராமத்து மக்கள் எல்லாருடைய உழைப்பையும் நீ காப்பாத்திருக்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருடைய கோவத்துக்கும் நீ ஆளான, ஆனா இப்ப நீ இல்லன்னா இவங்களுடைய எல்லாருடைய வருமானமும் போயிருக்கும், பிளஸ் சாப்பாடுக்கே இவங்க இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ வேற லெவல் மான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த எரிஞ்சு போன இடத்துல யார் அந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியுது அந்த கண்டிப்பா அந்த ஏற்றுமதி ஆள் தான் பண்ணிருப்பான்னு, இருந்தாலும் ஏதாவது தடயம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எந்த விதமான தடயமும் அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. என்னன்னா அந்த ஏற்றுமதி ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் இவங்கள்ட்ட இருக்காது, ஹீரோயின் கிட்ட இருந்து காசை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கார் முன்னாடி குடிச்சிட்டு வந்துட்டு விழுந்து கிடக்குற மாதிரி வந்துட்டு இருக்க சொல்றாங்க. ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு விழுந்துட்டு இருக்க. அந்த கொட்டாயை எரிச்சானுங்க இல்லையா, அவனுங்க 2 பேர் வந்து டே என்னடா பண்றீங்க, எந்திரிங்கடா, ஏன்டா இப்படி வழியில படுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை எழுப்ப கரெக்டா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க பாக்கெட்ல இருந்து அந்த கொட்டாயை எரிக்கிறப்ப அவனுங்க வந்துட்டு லைட்டரை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லைட்டரை எடுத்துக்க இப்போ வந்துட்டு அந்த ஏற்றுமதி ஆள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னமா காஃபி ரெடி ஆயிடுச்சா இல்ல 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறியான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி அந்த கொட்டா எரிஞ்சு போச்சுன்னு சொல்ல சூப்பர் அப்ப 2 லட்சம் ரூபாய் எடுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் பாக்கெட்ல இருந்து அந்த லைட்டரை எடுத்து காமிச்சு இந்த லைட்டர்ல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த கொட்டால இருந்து கிடைச்சிச்சு, இதுல ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு, இது நாங்க போலீஸ் கிட்ட கொடுக்க போறோம்னு சொல்ல அந்த ஏற்றுமதி ஆள் செம்மையாக அல்ல அவனுக்கு. ஏன்னா இப்ப அவன் மாட்டிக்கிட்டான், அதாவது அந்த ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவன் மாட்டிப்பான் இல்லையா. ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போறப்ப இப்ப அவனையும் அவன் வந்துட்டு ஒத்துக்கிறான், இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கிட்ட போக கூடாது அப்படின்னா நீ வந்துட்டு காம்பன்சேஷனா 1 மில்லியன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பெரிய ஆப்பா கொடுக்க அவனுக்கு இப்ப வேற வழி இல்லை இல்லையா, அவனும் சரி ஓகே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெரர் லுக்க பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அங்க போவ. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாருமே வந்துட்டு வேற லெவல் மணி சூப்பரா கொஞ்ச நேரத்துல யோசிச்சு சூப்பரா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்க. அந்த நேரம் சரி போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க பாருங்க. ஹீரோயின் திடீர்னு அப்படியே மயக்கப்பட்டு நம்ம ஹீரோ மேலே பொத்துன்னு விழுகுறாங்க. என்னன்னா இந்த காஃபி ப்ராசஸிங் விஷயமா ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்ப ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, கிராமத்து ஆளுங்களுக்கு வேலை செய்யறதுன்னா சகஜம் தான், ஆனா வந்துட்டு சிட்டியில இருக்க ஆளுங்களுக்கு அந்த மாதிரி நைட்லாம் முழிச்சு வந்துட்டு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ஹீரோயினோட உடம்புக்கு ஒத்துக்கல. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு தண்டனையா தானே இப்ப வெளியெல்லாம் இருக்காங்க, அதாவது டென்ட் எல்லாம் போட்டு ஹீரோவுடைய அம்மாவே இதுக்கப்புறம் அவன் அங்க இருக்க தேவையில்ல அவளுடைய டென்ட்ல கொண்டு போய் விடு, அதாவது அவளுக்குன்னு தனியா நம்ம ஹீரோயினுக்குன்னு வீடு கொடுத்தாங்களே அந்த வீட்டுல ஹீரோயினை விட இப்ப மறுநாள் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. நான் என்னுடைய டென்ட்டுக்கு போறேன் தெரியாம இங்க வந்துட்டேனான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் இல்ல எங்க அம்மா உன்னை மன்னிச்சுட்டாங்க நானுமே தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உண்மையாவா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி உங்க கூட நான் வந்துட்டு இந்த வீட்டுல தான் இருக்க போறேனான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்ல ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயின்காக ரொம்ப கேரிங்கா மருந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ ஏதாவது மாத்திரை இருந்தா கூட எப்படி இந்த கசப்பான மருந்து குடிக்கிறதுன்னு சொல்ல ஹீரோ நீ குடிச்சுதான் ஆகணும் அப்பதான் நான் இங்க இருந்து போவேன்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம ஹீரோயினுமே மருந்து குடிக்கிறாங்க. மருந்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஏதோ ஒரு கிண்ணத்துல கொண்டு வரான். நம்ம ஹீரோயின் என்னது இது ஏதாவது சூப்பான்னு கேட்க நம்ம ஹீரோ இது சூப்லாம் கிடையாது, ஆக்சுவலி இதை நீ ஸ்டீம் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் இதுல எப்படி ஸ்டீம் பண்றதுன்னு கேட்க ஹீரோ என்ன பண்ணா மூக்க வச்சு
வச்சு உரிமா அந்த புகையன்னு சொல்ல ஹீரோயினும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு துப்புன்னு சொல்லிட்டு தும்மல் வேலை. அவ்வளவுதான், ஹீரோ கையில இருக்க அந்த தண்ணி சுட சுட தண்ணி ஹீரோ மேலேயும் பிளஸ் பெட் மேலேயும் விழுந்தது. நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி தயவு செஞ்சு திட்டிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது சுடு தண்ணி இல்லையா ஹீரோ மேல விழுந்தது. ஹீரோடைய அம்மா கேக்குறாங்க நீ இவ்வளவு கவனக்குறைவா இருந்தது இல்லையே என்ன ஆச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு ஆன்சர் பண்ணாம ஹீரோயின் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்து என்னடா உங்க அம்மா கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம சிரிச்சிட்டு இருக்க, ஏதாவது வந்துட்டு பகல் கனவு காண்டுட்டு இருக்கியான்னு சொல்ல ஹீரோயின் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அவங்களுடைய இடத்துல இருந்து வெளியே வராங்க. அப்ப நம்ம குட்டி பையன் தவான் வந்து உங்களை தாத்தா கூப்பிட்டாங்க, அதுவும் அழகா குளிச்சு ரெடியாகி வருவீங்களான்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி ட்ரெஸ் குளிச்சு முடிச்சு அப்படியே போட்டு வராங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. சோ வீட்டுக்குள்ள வில்லேஜ் மக்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயின் என்ன விஷயம் கேட்க ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம போச்சு இல்லையா, அதனால வந்துட்டு ஒரு குட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு அந்த கிராமத்துல இருக்க ஒரு சடங்கு போல இருக்க ஐதீகம். நம்ம ஹீரோ அதாவது யாருக்கு உடம்பு சரியாம போனாலும் அதுக்கப்புறமா ஒரு வந்துட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லி அந்த ஆளுக்கு வந்துட்டு கையில வந்துட்டு நூல் எல்லாம் கட்டி விடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்றாரு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு நீ கண்டிப்பா வந்துட்டு மத்த எந்த ஒரு பேட் திங்ஸ் மூலியமாவும் அதாவது காத்து கருப்பு எதுவுமே இதுக்கப்புறம் உனக்கு அண்டாது, நீ வாழ்க்கையில நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில வந்துட்டு நூலை கட்டி விட கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா ஹீரோயின் கையில இந்த மாதிரி நூலை கட்ட நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. பிகாஸ் ஏன்னா இது வரைக்குமே இவ்வளோ பேருடைய அன்பு ஒட்டுமொத்தமா நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்காது. இது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஹீரோடைய அம்மாவும் வந்து கயிறு கட்ட வர நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சாரி சொல்றாங்க. இந்த மாதிரி நான் தவானை கடத்திட்டு போய் உங்க மனசை கஷ்டப்பட்டதுக்காக முதல்ல என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு சொல்ல உன்னை மன்னிச்சதுனாலதான் ஆக்சுவலி உன்னை வீட்டுக்குள்ளேயே நாங்க சேர்த்துக்கிட்டோம் அண்ட் உனக்காக இந்த ஃபங்க்ஷனையும் நாங்க வச்சிருக்கோம் சொல்ல ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோடைய அம்மா இந்த உலகத்திலேயே நீ நினைக்கிற எல்லாமே உனக்கு கிடைச்சிடணும், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கா. நம்ம ஹீரோயினுமே ஒரு கட்டத்துல அப்படியே ரொம்ப எமோஷனலாகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடத்துறாங்க, பார்ட்டி செலிப்ரேஷன் பண்றாங்க. எல்லாருமே கூத்தும் கும்மாளமுமா இருக்கா. ஆனா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு தான் பாவம் ஒரு ஓரமா உட்காந்துருக்கா. ஏன்னா ஹீரோயினை எல்லாரும் மறுபடியும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்முன்னு இல்லாம அத்தை பொண்ணை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடுமா, நீ தானமா நல்லா ஆடுவேன்னு சொல்ல நான் வந்துட்டு மனசு கஷ்டத்துல இருக்கேன் நான் ஆட மாட்டேன்னு சொல்ல. ஆனா எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்த்து இந்த பொண்ணும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதா. சோ எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே தூரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து நீ எனக்கு எந்த விஷயமே பண்ணி எனக்கு கையில கயிறு கட்டலையான்னு கேட்க ஹீரோ நான் உனக்கு என்ன விஷ் தர முடியும், அதுவும் இல்லாம நீ இப்படிப்பட்ட சாங்கியம் சம்பிரதாயத்தை எல்லாருமே நீ நம்ப மாட்டல்லன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் எனக்கு கையில கயிறு கட்டி விடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாக்கெட்ல இருந்து கயிறு எடுக்க ஹீரோடைய அப்பா ஓடி வந்து சீக்கிரமா வாங்க நம்ம வில்லேஜோடைய பாரம்பரியமான டான்ஸ்லாம் ஆட போறோம்னு சொல்ல ஹீரோயினுமே எந்திரிச்சு வராங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு வந்து உனக்கு என்ன டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்லிட்டு நீங்க டான்ஸ் ஆட வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுறா. நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சோ நம்ம ஹீரோயினுக்கு எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு கத்து கொடுப்பான்னு சொல்ல ஆக்சுவலி அது ஒரு வில்லேஜ்ல ஒரு பாரம்பரியமான டான்ஸ் போல இருக்கு. ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு கத்து கொடுக்குறான், கையெல்லாம் இப்படிதான் வைக்கணும் இப்படிதான் டான்ஸ் ஆடணும்னு சொல்ல ஆக்சுவலி விஷயம் என்னன்னா எல்லாரும் ரவுண்டா நின்னுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு உள்ள இருக்க லேடிஸுங்க மட்டும் அப்படியே சுத்தி சுத்தி வளைஞ்சு வருவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கூட ஆடுறாங்க, நெக்ஸ்ட் ஹீரோடைய அப்பா கூட ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உள்ள நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அத்தை பொண்ணு சோ ஹீரோடைய அம்மான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹீரோ பக்கமா போயிட்டு எனக்கான கயிறை இன்னும் நீ கட்டலன்னு சொல்லிட்டு பேச இதை பாக்குற நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணுக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோடைய அப்பாவோட கையை பிடிச்சி முறிச்சு விட்டுறா. டான்ஸ் ஆடக்குள்ள அடியே பைத்தியக்காரி என்னடையும் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கத்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க திடீர்னு நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் கவுக்க பாக்குறியான்னு கேட்க ஹீரோயின் அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளோட காலை புதிச்சு மிதிக்க ஏன் காலையாடி நீ மிதிச்சேன்னு சொல்லிட்டு அத்தை பொண்ணு நம்ம ஹீரோயினோட காலை மிதிக்க ஹீரோயின் அத்தை பொண்ணுடைய காலை மிதிக்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடமே செம கலவரமா மாறிடுது. டான்ஸே வேண்டான்னு சொல்லி எல்லாரும் ஸ்டாப் பண்ண ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இது எங்க வில்லேஜோடைய ஒயின் குடிச்சு பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு குடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. சோ ஹீரோயின் எனக்கு இன்னும் கொஞ்சம் குடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு 2 பானை நிறைய ஒயினை குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் தூரத்துல பாத்துக்கிட்டு எம்மா தாயே இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒயின் இதை குடிக்காதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் யார சொல்ற நான்லாம் கன்னு மாதிரி கன்னா நிப்பன் தெரியுமா எனக்கெல்லாம் இது அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மட்டும் ஒயினை குடிக்க ஹீரோ அதுக்கப்புறம் இஷ்டமா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இத்தனை பேருடைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஓவரா குடிச்சு நம்ம ஹீரோயின் டான்ஸ்ன்ற பேர்ல ரொம்ப கேவலமா அங்க நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க. கிராமத்து மக்கள் எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மானம் போது வா ஃபர்ஸ்ட் கொட்டாய்க்கு போலான்னு சொல்ல ஹீரோயின் யாரு குடிச்சிருக்கா யாரை பார்த்து குடிக்காரின்னு சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு
சொல்லிட்டு போறாங்க பாருங்க. தபகடின்னு விழ பாக்குறாங்க நம்ம ஹீரோ. அம்மா தாய் நீ குடிக்கலனா வா நான் கொண்டு போய் உன்னை டிராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கொட்டா கூட்டு வர நம்ம ஹீரோயின் அப்படியே குடி போதையிலே சரி நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அப்படியா சரின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கான கயிறு நீ கட்டலையான்னு கேட்க ஹீரோ நான் அப்புறமா கட்டுறேன் ஃபர்ஸ்ட் படுன்னு சொல்ல பொத்து நம்ம ஹீரோயின் போயிட்டு பெட் மேல படுக்கிறாங்க பாருங்க. அப்படியே போதையிலே பொதுக்கிட்டின்னு விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டான்னு நினைச்சு கயிறு எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கட்ட ஆனா இன்னுமே நம்ம ஹீரோயின் தூங்காம ஹே கயிறு கட்டிட்டியா சரி என்ன விஷ் கேட்ட சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் கேட்கலன்னு சொல்ல ஒழுங்கா சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறாங்க போதையிலே. நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றல நீ போய் சொல்ற எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ விஷ் கேட்ட என்கிட்ட சொல்ல மாட்டேன்றல உன் பேச்சு டூ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொத்துன்னு படுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் போதையில மறுபடியும் படுத்துட்டான்னு நினைச்சு இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சமான உனக்கான ஒரு ஹஸ்பண்ட் வரணும் அவன் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும் அவன் வந்துட்டு எல்லாருடைய கேர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கணும் அதுதான் நான் உனக்கு கேட்ட விஷயம் சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுடுறாங்க. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் நம்ம அஜித் மாதிரி இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. கிராமத்து மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளவு காமெடியா டான்ஸ் ஆனா அப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாம் சிரிக்காம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் இப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க. அடைச்ச எவ்வளவு கேவலமா டான்ஸ் ஆடி இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட நம்ம ஹீரோ வந்துட்டு காஃபி டெலிவரி பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோடைய கார்ல உட்காந்துக்கிட்டு தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு கிராமத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வை நானும் உன் கூட வரேன் ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா அப்புறம் குடிக்காதுன்னு சொல்லி அவ்வளவு குடிச்சு கேவலமா டான்ஸ் ஆனா எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு போவேன். ஆனா போற வழியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கிண்டல் பண்ண இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பதிலுக்கு நம்ம ஹீரோவை பார்த்து நீ எனக்காக என்ன விஷ் கேட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு ஓரமா சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம எங்க போறோம்னு கேட்க சோ ஹீரோ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோடைய காஃபி ஷாப்புக்கு தான் போறோம்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஷாப்பை பார்த்துட்டு வா ரொம்ப நல்லா இருக்கே நான் இந்த ஷாப்பை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பார்த்து வாயை பொளக்குறாங்க. நீ யாருமான்னு கேட்க ஆக்சுவலி நான் வந்துட்டு ஹீரோ கூட இருக்கிறவ வீட்டுல இருக்கிறவன் சொன்னோன்னே ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ பார்த்து என்னடா கல்யாணம் ஏதாவது பண்ணி தொலைச்சியான்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு சூத்தோடைய தங்கச்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்குடா அந்த பொண்ணு நீயும் நடந்து வரப்ப அப்படி வேற லெவல் இருந்தீங்கடான்னு சொல்ல ஹீரோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாம நம்ம ஹீரோயின் தூரமா இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு டே உன் கண்ணுல ஏதோ ஒரு விதமான காதல் தெரியுது ஆனா நீ இன்னும் சொல்லன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த பொண்ணு வேற லெவல்டா அந்த பொண்ணை நீ மட்டும் கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருப்ப தெரியுமா அவங்க ரெண்டு பேருடைய ஜோடி படுத்தன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து காஃபியை கொடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோடைய அருமை பெருமை எல்லாத்தையுமே ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பெரிய காஃபி கம்பெனி வைக்கணும்னு ஆசை வில்லேஜ்ல விளையிற காஃபி எல்லாத்தையுமே ஒரு பிராண்டடான நேம்ல வைக்கணும்னு ஆசை ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அவனுக்கு காஃபினா ஃபர்ஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தால அவனுடைய மனசு ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு அந்த மாதிரி ஹர்ட் ஆனதுனால ஆக்சுவலி ஆம்பளைங்க அந்த மாதிரி மனசு ஹர்ட் ஆனா குடிக்க தானே செய்வாங்க இவன் வந்துட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சான் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மொத்தமா சொல்ல நம்ம ஹீரோ அடையே போட்டு கொடுத்துட்டியான்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட யாருனால உன்னுடைய மனசு ஹர்ட் ஆனிச்சு ஒருவேளை அதனாலதான் உன்னுடைய அத்தை பொண்ணு ஒன்னே சுத்தி சுத்தி வந்தாலும் நீ அவளை கண்டுக்க மாட்டேன்றியான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ அதுக்குமே எதுவுமே பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் தானே அத்தை பொண்ணை பத்தி நினைச்சா இங்க நம்ம அத்தை பொண்ணு என்ன பண்றா ஐயோ எனக்கு வந்துட்டு தும்மல் வருது ஹீரோ என்ன நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம ருசியா சமைச்சு கொண்டு போய் ஹீரோக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவ வகை வகையா செஞ்சு ஹீரோக்கு கொடுக்கலான்னு வர அப்போ ஹீரோயினுமே அங்க இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம இது என்ன பாக்கிறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு இதுல என்ன உப்பே இல்ல இதுல என்ன சக்கரையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை ரொம்ப கேவலமா பேச அந்த இடத்துல ஹீரோடைய அத்தை பொண்ணு கடுப்பாயி நான் ஒன்னும் உனக்கு சமைச்சல அவளுக்கு தான் சமைச்சிட்டு அந்த வாயை முடுன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோடைய அத்தை பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணா நாளைக்கு ட்ரெக்கிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலை மேல ஏறுறதுக்காக ஒரு ட்ரெக்கிங்காக அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நானும் வருவேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு அவெல்லாம் ஒண்ணு வேணா நம்ம ரெண்டு பேர் தனியா போலாம் தம்பி கூட சொல்ல ஹீரோயின் இல்ல நானும் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ண நம்ம ஹீரோ அம்மா தாய்ங்களா ரெண்டு பேருமே நான் கூட்டு போறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் காமிக்கிறாங்க. ட்ரெக்கிங்காக வந்துட்டு ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கங்க நின்னு செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. போற வழியில எல்லாம் அத்தை பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயினுக்குமே ஒரு விதமான பொசசிவ் இருக்கு. ஹீரோயின் இப்ப ஏற முடியாம இருக்கிறத பார்த்து ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக கையை நீட்ட ஆனா அத்தை பொண்ணு இது டெட்லைன் ஆக்சுவலி கையை கொடுத்தா ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே சாவியது அதாவது சாஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்ல நம்ம அத்தை பொண்ணு என்ன பண்ற ஆமா நீ ஓவர் வெயிட்டா இருக்க என் ஆளையும் கூப்பிட்டுக்கிட்டு கீழே உண்டா என்ன ஆகுதுன்னு சொல்ல இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே நம்ம தனியாவே வரலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு குச்சியை உடைச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் நம்ம தவான் பையன் இருக்கான் இல்லையா அவனுமே வந்துட்டு அழகா ஏறிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல அங்கங்க உட்காந்து வர ஹீரோ இதனால தான் உன்னை வேணான்னு சொன்ன பத்தியா
குடிக்கிறியான்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ நான் வேற வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கங்க உட்காந்து தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டே லாஸ்டா அவங்க வரக்கூடிய அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் முகத்துல. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு அந்த மலை மேல ஏறி நின்று அந்த வியூவை பாக்குறதே வேற லெவல் இல்லையா? உண்மையாவே இந்த மாதிரி வியூவை யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு என்னோட லைஃப்ல 2 தடவை அந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்திருக்கேன். செம்மையா இருந்திருக்கும் அந்த வியூ. இப்ப நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட ஹீரோ நெக்ஸ்ட் டைமும் நான் இதே மாதிரி கூட்டிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் கையில வச்சிருக்க போனை வந்துட்டு தவான் கூட செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் டென்ஷன் ஏத்தணுன்றதுக்காக ஹீரோடைய அத்தை பொண்ணு என்னையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சு வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் வேற லெவல் இல்லையா? சோ அந்த பொண்ணு கண்ணை மூடுறப்பையும் வாய வேன்னு பொழக்கிறப்பையும் போட்டோ எடுன்னு சொல்றப்பையும் ஹீரோயின் அந்த மாதிரி போட்டோ எடுக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இந்த போட்டோல நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பொண்ணு கேட்க நம்ம ஹீரோயின் உன்னோட மூஞ்சி தானே அதுல இருக்கும், நீ அவ்வளவு அசிங்கமா தான் இருக்குன்னு சொல்ல உடனே இந்த அத்தை பொண்ணு ஹே பாரு இவன் எப்படி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப ஹீரோயினோட போனை நம்ம ஹீரோ பாக்குறப்ப ஹீரோயின் மறைஞ்சு ஒரு போட்டோல நம்ம ஹீரோவையும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து சிரிக்கா நம்ம ஹீரோயினும் ஐயோ போட்டோவை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நர்வஸ் ஆவ. ஆனா நம்ம ஹீரோ இதை கவனிக்கிறாரு பெருசா. ஆனா இது நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சதுனால பாத்ரூம் வந்துருது. உடனே நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு கூட தான் ஹீரோயின் போறாங்க. ஆனா ஹீரோடைய அத்தை பொண்ணு ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காக ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டே இருக்கிறப்ப என்ன பண்றா மேல இருந்து ஒரு தேனி கூட கழிச்சு கீழே நம்ம விட்டுறா. அந்த தேனிங்க எல்லாமே நம்ம ஹீரோயினை சுட்டு போட ஹீரோயின் பயத்துக்கிட்டே அப்படியே காட்டு பகுதிக்குள்ள ஓடுறாங்க பாருங்க. அப்படியே வந்துட்டு தொலைஞ்சும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு ஐயோ இவ என்னது இது சும்மா பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா இவளை இந்த மாதிரி காணுமேன்னு சொல்லிட்டு பத்திரி அடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வரா. இந்த மாதிரி ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே வந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு வா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ அதுக்கப்புறமா நம்ம தவான் குட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணு இவங்க 3 பேருமே வந்துட்டு காட்டுக்குள்ள தேட போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கீழே தேனி கூடி விழுந்திருக்கிறத பார்த்து அது எப்படி கீழே வந்துச்சுன்னு பாக்குறாரு. உடனே உங்க அத்தை பொண்ணு பயப்படுறா. இவன் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சான் ஓகே இவதான் ஏதோ பண்ணிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நீ வந்துட்டு இவ கூட வந்துட்டு வீட்டுக்கு போ நான் வந்துட்டு ஆன்ட்டியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு குட்டி கிட்ட சொல்ல குட்டியும் அதுக்கப்புறம் ஹீரோடைய அத்தை பொண்ணும் போயிட இங்க நம்ம ஹீரோயின் சுத்தி ஒரே இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது காட்டு பகுதி இல்லையா? சரியா நம்ம ஹீரோயினுக்கு வழியே தெரியல. இதனால என்ன பண்ணாங்க ஒரு குச்சி மாதிரி ஒண்ணு வச்சு மரத்துல மார்க்கெல்லாம் அங்கங்க போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. மனுஷங்களோட சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. அப்பாடி ஏதோ மனுஷங்களோட சவுண்ட் கேக்குது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவ தூரத்துல ஒரு டென்ட் ஒன்று தெரியுது. அந்த டென்ட்ல இல்லீகலா ட்ரக் பிசினஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. பிசினஸ் கிடையாது ஆக்சுவலி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ற ஒரு இடம் மாதிரி ஒன்று இருக்குது. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் போட்டாங்க இல்லையா மார்க் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே அந்த மார்க் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயா மனுஷங்க தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் மீ அப்படின்னு கத்தலான்னு வரக்குள்ள ஹீரோ கரெக்டா வந்து வாயை பொத்திடுறாங்க. என்ன காரியம் பண்ண பார்த்த அவங்க எல்லாம் வந்துட்டு ட்ரக்ஸ் பேக் பண்றவங்க இல்லீகலா பிசினஸ் பண்றவங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஆனா ஹெல்ப் மீன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த ஹெல்ப்ன்ற வார்த்தை மட்டும் கரெக்டா அந்த ட்ரக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பேக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கேட்டுருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோயினை தேட வராங்க. இப்ப ஹீரோயினுடைய ஹேண்ட் பேக் ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டு ஹீரோயின் அதை போய் எடுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ லூசானி அதை போயிட்டு எடுக்கணும்னு சொல்ற வா முதல்ல உயிர் தான் முக்கியம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஐயோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல ஐயோ நீ இன்னுமா திருந்தல வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மரத்துக்கடியில நம்ம ஹீரோயினை ஒளிய வச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ பாக்குறான் ஹீரோயின் கையெல்லாம் செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா தேனி எல்லாம் கொட்டி இருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாம மரத்துக்கு மேல ஒரு பாம்பு வேற இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஆன்னு கத்த ஆரம்பிக்க அவ்வளவுதான் அந்த ட்ரக் பேக் பண்ணிட்டு இருந்தவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. யார் அது மரத்துக்கு பின்னாடி ஒழுங்கா வரீங்களா இல்ல சுட்டு தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்ல ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐயோ இங்க பாருங்க நான் தனியா தாங்க வந்தேன் தயவு செஞ்சு இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேங்க என்னை வந்துட்டு காப்பாத்துங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து சுடலான்னு வரக்குள்ள கரெக்டா ஹீரோ பின்னாடி இருந்து வந்து அவனை அட்டாக் பண்ணி கையில கண்ணை வாங்கிட்டு அவனுடைய கையிலே சுட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கிருந்து ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட்னா இவங்க காட்டுக்கு நடுவுல வராங்க பாருங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு ஒண்ணு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வர நீச்சல் வேற தெரியாதே. சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ போச்சு நான் சாக போறேன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா இங்க பாரு என்ன நம்பு கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ எனக்கு தான் தெரியாது நீச்சல் அப்படின்னு சொல்ல இங்க பாரு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்பு கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்துவேன் என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த அருவியிலே குதிக்க இங்க அந்த ஆளுங்கெல்லாம் அருவியில குதிக்கிறத பாத்துறானுங்க. பார்த்துட்டு என்ன பண்ணானுங்க அவனுங்க டென்ட்டுக்கே அவனுங்க ஓட இங்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அருவியில குதிச்சோடனே ஒன்னும் இல்லை நார்மலா ஆயிடுறான். ஆனா ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. வாயோட வாய் வச்சு தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்க. லாஸ்டா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்பாடா நான் இன்னும் சாவலையா மறுபடியும் நான் வந்துட்டு இந்த பூமியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. அப்படியே ஒரு ஸ்டன் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ சரிவா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனோம் இங்கன்னு சொல்ல ஹீரோயின் பயந்துகிட்டு சரி ஓகே வா போலான்னு சொல்ல
இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் டீலிங் பிசினஸ் ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காஃபி வாங்குறவனாலே அந்த ஏற்றுமதியால அவன் உட்கார்ந்துருக்கான். அவன் தான் அந்த இடத்தோட பாஸே போல இருக்கு. அவன் என்ன பண்ணா, போய் அவங்கள கண்டுபிடிங்க போங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு வந்துட்டு தண்ணியில் தானே விழுந்தாங்க, ஏதாவது பணம் இருக்குமான்னு பார்க்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் தான் போயிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல எந்த பணமும் இல்ல சார். நான் இந்த பிசினஸ் யாருக்குமே தெரியாம பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளவுதான் சொல்ல. சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் எங்களுக்கு கிடைச்சது, அதை மட்டும் நாங்க இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து போவேன். அந்த ஹீரோயினோட ஹேண்ட்பேக் இப்ப அந்த ஆளுங்க கையில மாட்டிக்கிச்சு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாம நடந்துட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என் கூட பிகி பேக் உட்காந்துக்கோன்னு சொல்றான். ஹீரோயின் வேணான்னு சொல்றாங்க. நான் உன ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேணான்னு தான் சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் நீ காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன், ஆனா நீ தான் என்னோட ஹெல்ப் எல்லாம் எதுவுமே ஏத்துக்கவே இல்லை, ப்ளீஸ் இப்பயாவது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், தயவு செஞ்சு என் மேல பிகி பேக் ஏறிக்கோன்னு சொல்ல. ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ மேல பிகி பேக் ஏறிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்க. இங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோவுடைய அத்தை பொண்ணு, அம்மா அப்பா, குட்டி பையன் எல்லாரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுது. சோ கொஞ்ச நேரத்தில் நம்ம தவான் குட்டி அழுதுருவான் போல இருக்கு. நான் போயிட்டு மாமாவையும் அத்தையும் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் அங்க வந்து குடுகுடுன்னு ஓட, டே வேணாண்டா வாடான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப குட்டி அழுதுறான், ஏன்னா அவனோட அம்மா அப்பா இல்ல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தானே அவனுக்கு எல்லாமே. இந்த மாதிரி என்னோட மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது, ஆன்டி வேற வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கரெக்டா ஹீரோவுடைய அப்பா அங்க பாருப்பா, அங்க அந்த மாதிரி பையனும் பொண்ணும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம குட்டி பையன் ஹீரோயினை தான் ஹக் பண்றான். ஏன்னா இதுல இருந்தே தெரியுது நம்ம குட்டி பையனோட மனசுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டு ஆண்டி, நீங்க எப்படி வந்தீங்க ஆண்டி, அதாவது அங்கிள் உங்களை காப்பாத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கண்ணை தடிச்சு விட. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவையும் கட்டி பிடிக்க, ஆண்டி தான் வந்துட்டல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே பார்த்தா உண்மையாவே ஒரு கப்பிள்ஸும் அதுக்கப்புறமா ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் எப்படி தொலைஞ்சு போனான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண. நம்ம ஹீரோ அப்படியே அவன் திரும்பி அவன் அத்தை பொண்ணை பார்க்க. இப்போ கரெக்டா வந்துட்டு நீ தானே அவன் கூட பாத்ரூம் போன, சரி நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு அவ காணாம போனா சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்து உண்மையை சொல்லலான்னு வரக்குள்ள கரெக்டா ஹீரோயின் நடுவுல பொண்ணு இல்ல ஆக்சுவலி அவ கரெக்டா தான் என்ன கூட்டிட்டு போனா, நான் தான் தெரியாதனமா நடு காட்டுல போயிட்டு வந்துட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, போய் சொல்லி நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணை காப்பாத்திடுறாங்க. நைட்டாவது நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவனுடைய அத்தை பொண்ணு கிட்ட இங்க பாரு, ஃபர்ஸ்ட்டுமே எனக்குமே அவளை பிடிக்காதுதான், ஆனா அதுக்கப்புறம் இப்ப அவளுடைய பிஹேவியர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு எவ்வளவு நீ வந்துட்டு ஒரு விபரீதமான ஒரு பிராங்க பண்ணிருக்கா, அவகிட்ட போய் சாரி சொல்லு போன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஹீரோடைய அத்தை பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வரா. ஹீரோயின் என்னடி மறுபடியும் பிராங்க் ஏதாவது பண்ண வந்திருக்கேன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம தயவு செஞ்சு மன்னிச்சுடு சரியான்னு சொல்ல. ஹீரோயின் சரி ஓகே, நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், என் கூட ஃப்ரெண்ட் ஆவறியா அப்படின்னு கேட்க, என்ன ஃப்ரெண்டா, சரி ஓகே நான் ஃப்ரெண்ட் ஆவறேன்னு சொல்ல. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, சரி ஓகே அது இப்பல இருந்து நீ வந்துட்டு என் கூட வந்துட்டு ஃப்ரெண்டா இருக்க, என் கூட எந்த விதமான பிராங்கும் பண்ணக்கூடாது ஓகேவான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு செம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் ஒரு மாதிரி வந்துட்டு ட்விஸ்டட் மைண்ட் தான் போல இருக்காவ. அவ என்ன சொல்றா, இங்க பாரு நான் ஃப்ரெண்ட் ஆவறேன்றதுக்காக ஹீரோவும் உனக்கு விட்டு கொடுக்கறதாலாம் ஒண்ணும் கிடையாது, அதாவது ஹீரோ வந்துட்டு நம்ம 2 பேர்ல யாரை சூஸ் பண்றானோ மத்தவங்க விலகி போயிடணும் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவ ஃப்ரெண்ட் அவ போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவறான். சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்க, ஹீரோயின் நல்லா இருக்குன்னு சொல்ல, இல்ல உன்னோட கையில அடிபட்டுருச்சு இல்லையா, அதை தேனிங்கெல்லாம் கொட்டிடுச்சு இல்ல, அதுக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவே நம்ம ஹீரோயின் கையில மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டே, சோ பார்த்து இருக்க கூடாதா, இந்த மாதிரி வந்துட்டு நீ தொலைஞ்சு போனோடனே எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட கைப்பட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வேற விழுந்தது. அந்த விளக்குடைய ஒரு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு நம்ம ஹீரோயினோட கையில பற்ற அட என்னம்மா எப்ப பாரு எதையா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க, உட்காருமா மருந்து தடவி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு மருந்து தடவி விட்டுக்கிட்டே வந்துட்டு பார்த்து பத்திரமா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோடைய கணத்துல கிஸ் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல, அப்படியே மிரண்டு போயும் ஒரு விதமான சந்தோஷம் ஃபீலிங், என்ன ஒரு சுச்சுவேஷன் இது தெரியல நம்ம ஹீரோக்கு. அப்படியே ரோபோட் மாதிரி எந்திரிச்சு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் என்னடா இவன் நம்ம இந்த மாதிரி கிஸ் கொடுத்தா ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இல்ல திட்டிருக்கணும், இவன் மனசுல என்ன ஃபீலிங் வளர்த்தானே நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம டென்ஷனா இருக்காங்க. இதனால நைட்டு ஃபுல்லா தூங்காம மறுநாள் காலைல கண்ணங்கிண்ணெல்லாம் வீங்கி போய் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோடைய அம்மா என்னத்ததாமா அப்படி நைட்டு ஃபுல்லா யோசிச்ச, கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்குதுன்னு ஹீரோயின் இப்ப குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அத்தை பொண்ணு கிட்ட போய் கேட்கிறா. இந்த மாதிரி ஹீரோடைய மனசு வந்துட்டு ஒரு பொண்ணால ஏதோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுச்சாமே, தயவு செஞ்சு அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல. இந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்றா, இங்க பாரு நீ சொன்னா உனக்கு இந்த சென்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. அந்த சென்ட்டை வந்துட்டு நீ தரியா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன், ஆனா யார்கிட்டயுமே சொல்லிடாத, முதல்ல அந்த சென்ட்டை கொடுன்னு வாங்கிட்டு. ஹீரோக்கு ஒரு பொண்ணை ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு, ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு 2 பேருமே லவ் பண்ணல, ஹீரோவும் அந்த பொண்ணும் ஜஸ்ட் கிரஷா தான் இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒண்ணுமே பெருசா சொல்லிக்கல. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோக்கு டிமிக் கொடுத்துட்டு அந்த பொண்ணு பேங்காக் கிளம்பி போயிட்டா. இதனாலே ஹீரோ வந்துட்டு மனசொடிஞ்சு போயிட்டா. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோடைய மனசுல வேற பொண்ணு வந்துட்டான்னு சொல்ல. ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்க, அது நான் தான் அப்படின்னு சொல்ல.
சொல்ல இங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவும் கூட சேர்ந்து காட்டுக்குள்ள மரத்தெல்லாம் நடலாம்னு சொல்லிட்டு அப்படியே குழியெல்லாம் நோண்டிட்டு இருக்க ஹீரோடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டிராமாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த டிராமால இருக்க அந்த பொண்ணுக்கு அந்த டிராமால இருக்க அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அந்த பையனுக்கு கிஸ் கொடுத்துச்சான்னு சொல்ல நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். நைட்டு நடந்த சீனாச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஸோ வந்துட்டு மரத்தை தோன்றதுக்கு குழியை நடுன்னு சொன்னா ஏதோ ஒரு மனுஷனை வந்துட்டு புதைக்கிறதுக்காக குழியை நோண்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஹீரோ இந்த மாதிரி மெய் மறந்து பண்ண ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே அப்போ வந்துட்டு பொண்ணுங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் நம்மளுடைய லவ் ஃபர்ஸ்ட் சொல்லணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில இருக்க கோடாரி எல்லாம் கீழே போட நம்ம ஹீரோயினும் இங்க வந்துட்டு துணி காய வச்சிட்டு இருக்காங்க. அந்த காய வச்ச துணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க. ஸோ நமக்கே ஜாலியா தான் இருக்கு, போச்சுடா இன்னைக்கு ஹீரோ லவ் சொல்லிடுவான்டா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லலான்னு பாக்குறப்போ ஏன்பா தம்பி காஃபி வைக்கணும், ஸோ சக்கரை வாங்கிட்டு பாப்பான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கூப்பிட்ட ஹீரோ அங்கிருந்து போயிட நம்ம ஹீரோயின் அட பாவி என்னமோ சொல்ல வர மாதிரி சைட்ல போயிட்டான் பாருன்னு சொல்லிட்டு கடுப்பாயி அவங்க போன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் சிக்னலே கிடைக்காது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய அத்தை பொண்ணுடைய கடைக்கு போயிட்டு அவங்களுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோடைய அத்தை பொண்ணு என் சைக்கிள்ல பிரேக் இல்ல பாத்து போன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கேட்காம நடு காட்டுக்கு வந்து சிக்னல் கிடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நீ ஏன்டி அவனை கிஸ் பண்ணன்னு சொல்ல, இல்ல அவன் நிறைய தடவை வந்துட்டு என்ன உயிரை காப்பாத்தினா அதுக்காக தான் கிஸ் பண்ணன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்புக்கு போய் அவனோட ஃப்ரெண்டு கிட்டே விஷயத்த சொல்ல அவன் வந்துட்டு வாயில இருக்க காப்பியை தூக்கி போட்டுட்டு அட பாவி பொண்ணுங்க கிஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க மனசுல இருக்குது அவங்க சொல்ல வராங்கன்னு அர்த்தம்டா, நீ ஏன்டா ரோபோ மாதிரி ஓடி வந்தேன்னு ஹீரோ வந்துட்ட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இல்ல நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுதான் கிஸ் கொடுத்தேன்னு சொல்ல அப்ப நானும் தான் உன் ஃப்ரெண்டு எனக்கு நீ கிஸ் கொடுப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட திட்டிட்டு இருக்க ஹீரோயின் எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இங்க பாரு ஒழுங்கா வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லிட்டு உன் மனசுலயே அந்த பொண்ணு இருக்கா, சோ பொண்ணுங்கெல்லாம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, நீ தான் முதல்ல போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்க இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பி வராங்க பாருங்க. அப்ப சைக்கிள்ல திடீர்னு பிரேக் பிடிக்கல, ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மேல சறுக்கல்ல இருந்து கீழே வரப்ப கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா டயரும் வந்துட்டு வளைஞ்சு போய் ஒரு பக்கமா ஓடிடுது. ஆனா நம்ம ஹீரோடைய அத்தை பொண்ணு சொல்லியிருப்பா, ஹீரோயின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச ஒரு ஆர்வத்துல இதை கேட்காம வந்திருப்பாங்க. இது மட்டும் பார்த்தாம நம்ம ஹீரோயினோட போன் வேற எங்கேயோ விழுந்துருச்சு. ஸோ ஹேண்ட்பேக் ஷூ விழுந்தாலே நம்ம ஹீரோயின் விட மாட்டாங்க, கையில இருந்த போன் வேற விழுந்துருச்சா. ஸோ உடனே வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா கார் எடுத்துக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டு ஷாப்ல இருந்து டைரக்டா நம்ம ஹீரோயின் இருக்க அந்த வீட்டுக்கே போயிடுறான். போயிட்டு ஓகேடா இன்னைக்கு சொல்லிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா செம்ம தைரியமா வந்துடுறான். ஆனா வந்துட்டு ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டிட்டு தயவு செஞ்சு வெளியே வந்துடாத ப்ளீஸ் இந்த மாதிரி வந்துட்டு என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், பேசாம வந்துட்டு ஏன் குழந்தைய வந்துட்டு நீ தனியா வளர்க்கணும் நான் தனியா வளர்க்கணும்னு நினைக்கலாம், பேசாம நம்ம 2 பேருமே சேர்ந்து வளர்த்துக்கலாமா அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இங்க ஹீரோடைய அம்மா வந்து என்னடா தனியா பேசிட்டு இருக்கா பைத்திய மாதிரி, ஹீரோயின் தான் வீட்டுல இல்லையேன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு செம்ம எம்பாரசிங் ஆயிடுது. ஐயோ ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, நம்ம ஹீரோயினுக்கு அந்த சைக்கிளை விட்டுட்டு போறதுக்கும் மனசுல, ஏன்னா ஹீரோடைய அத்தை பொண்ணு திட்டானா ஏன்னா இப்பதான் அவளே ஃப்ரெண்டா இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, போனும் வேற கிடைக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அந்த டென்ட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான், அந்த ஹட்டுக்கு வெளியே. ஹீரோயின் இன்னும் வர காணும், நைட் வேற ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா விழுந்ததுல நம்ம போன் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு போல இருக்கு, போனுடைய சவுண்ட் வேற கேட்கல. கரெக்டா ஹீரோயினை பாக்கிறதுக்காக சைக்கிளை வாங்கிறதுக்காக ஹீரோடைய அத்தை பொண்ணு வர ஹீரோயின் இல்லைன்னு உடனே இப்ப விஷயத்தை இவ ஹீரோ கிட்ட சொல்றா, ஐயோ அதுல பிரேக் வேலை இல்ல, ஒரு வேலை அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன பண்ணா குடுகுடுன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே போறான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா காலில் வேற அடிபட்டிருக்கு. ஸோ காலில் வந்துட்டு சுளுக்கு எடுத்துக்கிச்சு நம்ம ஹீரோயின் ஐயோ போச்சு மறுபடியும் இந்த காட்டுல நம்ம மாட்டிக்கிட்டுமா, மறுபடியும் யாராவது வந்துட்டு இந்த ட்ரக் டீலிங் ஆளுங்களாம் ஏதாவது இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வராங்க பாருங்க. ஏதோ ஒரு கார் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. ஆனா அந்த கார் செம்ம வேகமா வருது, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலிங் ஆளுங்க தான் சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன். ஆனா நல்ல வேலை அதுதான் கிடையாது, ஹீரோ தான் அந்த இடத்துல வந்திருக்கான். அப்ப ஹீரோ பார்த்தவனே தான் நம்ம ஹீரோயினுக்கு மூச்சே வருது, ஏன்னா அவங்க செம்மையா பயந்துருப்பாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி நடு ரோட்ல உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, நீ எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் என்ன பண்ணா அவனுடைய ஃபீலிங்ஸை சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யோசிக்கிறான். ஆனா ஹீரோயினோட அழுகை முதல்ல ஸ்டாப் பண்ணும் இல்லையா, இப்போ ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து காருக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் வெறிக்க பார்க்க நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு ஏன் இந்த இடத்த ஒரு மாதிரியா பாக்குறோன்னே, உன்னுடைய அண்ணனுடைய ஆக்சிடென்ட்டும் என்னோட தங்கச்சியோட ஆக்சிடென்ட்டும் இந்த இடத்துல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஹீரோவுமே 2 பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு அண்ணனை பத்தியும் தங்கச்சியை பத்தியும் 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்க. ஹீரோ இதுதான் கேப், மனசுல இருக்க விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கமா திரும்பி இந்த மாதிரி வந்துட்டு அப்படி
அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி சொல்லலான்னு வரான். ஆனா நம்ம ஹீரோயினும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோடி ஹார்ட் பீட்லாம் துடிக்குது, ஏன்னா லவ் சொல்ல போறா இல்லையா. ஆனா அதுக்குள்ள நடுவுல ஊடால ஒரு போன் வந்துடுது. போன் யாருதுன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கவினோட போன் தான். சோ ஹீரோயினோட போனுக்கு கால் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஆனா ஹீரோயின் எடுக்கலன்னு ஹீரோக்கு கால் பண்ணிருக்கான். என்னன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப வந்துட்டு சீரியஸா இருக்கு போல இருக்கு. அதனால ஹீரோயினை மறுபடியும் பேங்காக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, பேங்காக்கு ரிட்டர்ன் வரக்குள்ள நம்ம பையனை கூட்டு வரந்தோன்னு சொல்லி அப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணோம், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஹீரோ கிட்ட சண்டை போடுவாங்க குழந்தைய வச்சு. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் பொறுமையா பேசுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைன்னு என்கிட்ட முழுசாலாம் தர தேவையில்ல, சோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் என் கூட அனுப்பிடணும், அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, தயவு செஞ்சு அப்பா வந்துட்டு குழந்தையை பாத்துக்கிட்டோம், நான் நல்லபடியா குழந்தையை பாத்துக்கிறேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் என்ன பண்ணா, சரி ஓகே பட் ஆனா அது குழந்தையோட டிசிஷன், நீ குழந்தை கிட்ட தான் கேட்கணும், அவன் வேணான்னு சொன்னா நீ அவனை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. குழந்தைகிட்டையும் போய் கேட்க ஆல்ரெடி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவோட போட்டோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, உடனே வந்துட்டு தாத்தாக்கு இந்த மாதிரி உடம்பு செல்லப்பா நீ வரியான்னு சொல்லி கேட்க அந்த குழந்தைங்க வந்துட்டு ஓகே வந்துடுறேன்னு சொல்ல மறுநாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படியே அந்த சந்தோஷத்தோடய குட்டி பையன் கூட கிளம்புறாங்க. ஸோ ஹீரோயின் கிளம்புறப்போ நம்ம ஹீரோவை பார்த்து நினைக்கிறாங்க, அவனும் வரேன்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஸோ ஹீரோயின் கையில தேனி கொட்டுச்சு இல்லையா, அதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல போலான்னு நினைக்கிறப்போ கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா கவின் அந்த இடத்துல கார் எடுத்துக்கிட்டு வந்துடுறான். அப்ப கவினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆகி நின்னுக்கிறா. ஏன்னா ஹீரோயின் அவங்களுடைய திங்ஸ் கவினுடைய கையில கொடுக்க கவின் என்னமோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி அப்படியே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நல்லா விசாரிக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு விதமான ஜெலஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அப்படியே தூரமா இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்ப ஹீரோயின் போறது நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம குட்டி பையனும் அப்படியே தாத்தா பாட்டிக்கு டாடா பாபாய் எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல உடனே கவின் என்ன பண்ணா நடுவுல வந்து நான் குட்டி பையனையும் பிளஸ் ஹீரோயினையும் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்க இன்னும் நம்ம ஹீரோ கூட மனசுல அப்படியே உடஞ்சே போயிடுது. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பையனும் குட் பை அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா குட் பை எல்லாம் சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு ஹீரோயினோட கார் கிளம்பினோடனே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோடைய மனசு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு வலிக்க ஆரம்பிக்குது. என்னமோ ஹீரோயின் முக்கு வரைக்கும் தாண்டி இருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம ஹீரோக்கு அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. இதனால ஹீரோ என்ன பண்றான், அங்க இருந்து செம்ம ஃபாஸ்டா ஓடுறான். ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு குறுக்கு வழியில காட்டுக்குள்ள ஓடி கரெக்டா நம்ம ஹீரோயினோட கார் வந்துட்டு அந்த கிராமத்துல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடியே கரெக்டா காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. செம்மையா நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்க நம்ம ஹீரோ என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு உன் கையில் வந்துட்டு தேனியெல்லாம் கடிச்சிருச்சு இல்லையா, அதுக்கு நீ என்ன மருந்து போடுவேன், அதுக்காக தான் நான் உனக்காக மருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் என் கூட வரேன்னு சொல்லுடா அப்படின்னு மனசுக்குள்ள அவங்க நினைக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கு ஹீரோயின் போறது, அது எப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி நானும் அவங்க கூட பேங்காக் வரட்டுமான்னு கேட்க ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களுமே காலில இருந்து அதை தான் ஹீரோ இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான்னு தான் எதிர்பார்த்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ கவினை பார்த்துட்டு பையனுக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே இப்ப கட் பண்ணா பேங்காக்ல காமிக்கிறாங்க. குட்டி பையன் வந்துட்டு வாவ் எவ்வளவு பெருசா இருக்கு உங்க வீடு ஆண்டி, இதுதான் வீடா அப்படின்னு, உங்க வீடு இல்ல செல்லம் நம்ம வீடு செல்லம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் பணக்காரின்றது தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய பணக்காரின்றதுலாம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. பிளஸ் கவின் வேற அங்க வந்து போறப்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை உடனே எனக்கு கால் பண்ணு 24/7 நான் வந்துட்டு உனக்காகவே எதிர்பார்ப்பேன்னு சொல்ல ஹீரோயின் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. இப்ப குட்டி பையன் எத்தனை ஆண்டி ரூம் இருக்குன்னு கேட்க இங்க மொத்தம் 12 ரூம் இருக்கு சொல்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல இப்ப வேலைக்காரம்மா வராங்க. இது சூத்தோட பையனா அப்படியே சூத் மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியே வேலைக்காரம்மா நம்ம குட்டி பையனை பார்த்து கொஞ்சம் குட்டி பையன் அங்க இருக்க பெட்டை பார்த்துட்டு செம்மையா வந்துட்டு ஆச்சரியப்படுறான். ஏன்னா இதனால வரைக்கும் அவர் ரொம்ப குட்டி பெட்டை தான் பார்த்திருப்பான். அந்த குட்டி பெட்ல தான் நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பான். இப்ப வீட்டை சுத்தி காமிக்கிறீங்களா ஆண்டின்னு சொல்லிட்டு குட்டி பையன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே போவ ஹீரோமே சந்தோஷப்படுறான். ஆனா நம்ம ஹீரோடைய முகத்துல அப்படி ஒரு சோகம் வந்துருச்சு. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவ ரொம்ப பெரிய பணக்காரிடா, எனக்கு அவளுக்கும் செட் ஆகுமான்லாம் தெரியாது, ஒருவேளை அவ நார்மலா என் கூட பழகினா என்ன பண்றது, அதுவும் இல்லாம அவ சிட்டி பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல ஏண்டா சிட்டி பொண்ணு நார்மலா பழகினா முத்தமாடா கொடுப்பா, ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல ஹீரோ இல்லடா அவளுடைய ஸ்டேட்டஸ்க்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வருமான்னு தெரியலடான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகறான். நான் இப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து ஒரு மாதிரியா நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தாழ்வா நினைக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இன்னொரு குட்டி பையன் இருக்கிறது நம்ம குட்டி பையன் கண்டுபிடிக்கிறான். யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய தம்பி தான். சோ இப்ப நம்ம
நம்ம குட்டி பையன் என்ன பண்ணா அவன் கிட்ட போயிட்டு அவனே இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான். இந்த மாதிரி என் பேர் வந்துட்டு தவான், எனக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆக ஹீரோயினோட தம்பி நம்ம குட்டி பையன் கூட விளையாடிக்கிட்டே இருக்க திடீர்னு ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. அவங்க காய்கறி எல்லாம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம தவான் குட்டி என்ன பண்ணா ஒரு ரேஸ் கார் ஒன்று கையில ஒன்று வச்சுக்கிட்டு அந்த காரை வச்சுக்கிட்டு வரான் பாருங்க. கையில வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கா அந்த ஸ்டெப் மதரோடைய பழம் எல்லாம் கீழே சதறி விழுந்துட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து இந்த ஸ்டெப் மதர் நம்ம தவான் குட்டியை பாடா படுத்துவாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயினோட அப்பா வேற வந்து பாத்தீங்கன்னா தவான் குட்டியை நம்ம இங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்கும். இதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்க போறாங்க, தவான் குட்டி எங்க இருக்க போறான், எப்படி உங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.